அத்தியாயம் 1. சரண்யா உற்சாகமாய் குளித்துக் கொண்டிருந்தாள். சந்தோஷத்தில் லேசாய் விசில் கூட வந்தது. நேற்றோடு செமஸ்டர் பரீட்சை தொல்லைகள் முடிந்து போனது. இன்றிலிருந்து வெக்கேஷன் ஆரம்பம். இன்னும் 2 வாரத்துக்கு காலேஜ் பக்கம் தலை காட்ட வேண்டியதில்லை. இந்த 2 வாரத்தையும் எப்படி கொண்டாடுவது என்று நேற்றைக்கு சாயந்திரமே இதர 3 தோழிகளோடு சேர்ந்து திட்டம் தீட்டிவிட்டாள். இந்த லீவில் வழக்கம் போல் ஊருக்கு போவதா இல்லை. மோகன் இருக்கிறான். அவனிடம் மாருதி ஆம்னி வேன் இருக்கிறது. ஊரிலிருந்து அப்பா அனுப்பி வைத்த பணம் அவ்வளவு சுலபத்தில் தீருவேனா என்கிறது. அதை தீர்த்து பார்க்க வேண்டியதுதானே. அயன் பண்ணி கொண்டிருந்த அர்ச்சனா கத்தினாள். ஏய் சரண்யா! சல்வார் கமீஸ் டாப்ஸில் கிரீஸ் சரியாய் வைத்து கவனமாய் தேய்த்து கொண்டு மறுபடி கத்தினாள். ஏய் சரண்யா! சரண்யாவிடமிருந்து பதில் வரவில்லை. தண்ணீர் கொட்டுகிற சத்தம்தான் சடசடவென்று கேட்டது. அருகே இருந்த அயன் பாக்ஸின் கவரை பாத்ரூம் கதவை நோக்கி வேகமாய் வீசினாள். அது கதவில் அடித்து தொம் என்றது. தொடர்ந்து தண்ணீர் விழும் சத்தத்துக்கு மேலே பலமாய் கத்தினாள். ஏய் சரண்யா! தண்ணீர் கொட்டும் சத்தம் படிப்படியாய் ஓய்ந்தது. கிளக் என்று கதவை விரித்து தலையை மட்டும் நீட்டினாள் சரண்யா. அடர்த்தியான கூந்தல், பிசிறில்லாத வட்டமாய் முகம், அதில் செதுக்கின மூக்கு, பானுப்பிரியாவின் கண்கள் சின்ன கோடுகளாய் ரோஜா நிறத்தில் உதடுகள், மோனிகா செல்ஸின் மோவாய். ஏண்டி உயிர் போற மாதிரி கத்துற? கேட்ட சரண்யாவின் குரலில் பாதாம் கேரி இருந்தது. ஜன்னி ஏதாவது வந்து உன் உயிர் போயிடுமோன்னு பயந்துதான் கத்தினேன். வாட் நான்சென்ஸ்! சென்ஸோட தான் பேசுறேன். நீ பாத்ரூமுக்குள்ள போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாச்சு. தலையில் அடித்து கொண்டாள். இதுக்காகத்தான் நான் கத்தினேன். ஏண்டி தினமும் தான் காலேஜ் போற அவசரத்தோட காக்கா குளியல் நடத்திட்டு ஓடுறோம். இன்னைக்காவது ரசிச்சு குளிக்கலாம்னா உனக்கு பொறுக்கல. மோகன் வந்து கார் ஹாரன் அடிக்கிற வரைக்கும் குளி. அப்புறம் நாம மங்கி ஃபால்ஸ் போன மாதிரி தான். மணி எவ்வளவாச்சு? 10:30. பதறி அடித்துக்கொண்டு பாத்ரூமை காலி செய்தாள். அர்ச்சனா அயன் பண்ணி முடித்து பாக்ஸை அதனிடத்தில் வைத்தாள். என் ட்ரெஸ்ஸையும் நீயே பேக் பண்ணிடு. நான் சீக்கிரமா குளிச்சுட்டு வரேன். போறது மங்கி ஃபால்ஸுக்கு. அங்க அருவியில் குளிச்சுட்டா போச்சு. இப்ப நீ குளிக்கலன்னா என்ன? அர்ச்சனா சூடாக அவளை முறைத்தாள். 1 மணி நேரம் ஆலாபனையோட குளியல் நடத்திட்டு என்ன குளிக்க வேணாம்னு அட்வைஸ் பண்றியா? வாங்குவடி நீ வாங்குவ. பாத்ரூமுக்குள் நுழைந்து படார் என்று கதவை சாத்தி கொண்டாள். சரண்யா ஹேர் ட்ரையரால் தலையை உலர்த்தி முடிச்சிட்டு கொண்டாள். லாஃப்டில் இருந்த ஷோல்டர் பேக்கை ஸ்டூல் போட்டு ஏறி எடுத்தாள். தூசி தட்டிவிட்டு அயன் பண்ணின உடைகளை அடுக்கி வைக்க ஆரம்பித்தாள். அதே நிமிஷம் சரண்யா! பக்கத்து வீட்டு மாமி ஜன்னல் வழியாய் கூப்பிட்டாள். என்ன மாமி? உனக்கு ஃபோன் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். அடுத்த காம்பவுண்டுக்கு ஓடினாள். அவர்கள் வீட்டு டிராயிங் ரூமில் டெலிஃபோன் ரிசீவர் டீஃபாயின் மேல் தனியே கிடந்தது. காதோடு அதை உரச விட்டாள். ஹலோ, நான் சரண்யா பேசுகிறேன். நான் தான் மோகன். ஓ, குட் மார்னிங். கிளம்பியாச்சா? நான் ரெடி. அர்ச்சனா தான் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை கேட்டால் ஒன்றை சொல்லுவா. ஆர்எஸ்புரம் ஃபோன் பண்ணேன். ராதாவும் சோபனாவும் எப்போவோ ரெடி ஆயிட்டாங்க. டைம் கீப்பிங்னா அவங்க 2 பேரும் தான். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு கிசுகிசுப்பாக போலியான கோபத்தோடும் சொன்னாள் சரண்யா. காதலியை தவிர மற்ற எல்லா பொண்ணுங்களையும் புகழ்றது தான் இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன். இந்த ட்ரிப்பு முழுக்க சண்டை போட ஃபோன்லையே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சா? சரி, எத்தனை மணிக்கு வரீங்க? இன்னும் 10 நிமிஷம். ராதா, சோபனா, நான் 3 பேரும் அங்கே ஆஜராயிருப்போம். நாங்கள் வர்றப்போ நீங்கள் ரெடியாக இருக்கலன்னா இந்த ட்ரிப் கேன்சல். ஏய்! சரண்யா கத்த கத்த ரிசீவரை வைத்து விட்டான் மோகன். எருமை! செல்லம்மாய் ரிசீவரை பார்த்து முணுமுணுத்தவள் கதவருகே மாமி வந்து நின்றிருப்பதை பார்த்துவிட்டு உதட்டை கடித்து கொண்டாள். சின்ன புன்னகையால் மாமியை சமாளித்து தேங்க்ஸ் மாமி சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். அறைக்குள் நுழைந்த போது அர்ச்சனா ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் அமர்ந்து பவுடர் பூசி கொண்டிருந்தாள். பேக்கிங்கை பாதியில் விட்டுட்டு எங்கடி போன? ஃபோன் வந்தது. யார்கிட்ட இருந்து? மோகன். என்ன சொன்னாரு? இன்னுமா புறப்படலைன்னு சத்தம் போட்டாரு. சத்தம் போடணும், அப்போதான் நீ திருந்துவ. நான் ஒன்றை சொல்லிட்டேன். நான் ரெடி, அர்ச்சனா தான் குளிக்கவே இல்லைன்னு சொல்லி ஓ மேலே பழிய போட்டுட்டேன். கழுத. சரி, உன்னோட காதல் வளர இந்த மாதிரி அவதூறுகளையும் பழியையும் நானே வாங்கிக்கிறேன். பெரிய தியாகி தான். சிரித்து கொண்டே சரண்யா மீண்டும் பேக் செய்ய ஆரம்பித்தாள். எல்லாவற்றையும் பேக் செய்து முடித்த பின் யோசனையுடன் நெற்றியை தட்டினாள். அர்ச்சனா, எதையோ மறந்த மாதிரி ஃபீலிங். அர்ச்சனா திரும்பி பார்த்தாள். 2 நாள் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஆளுக்கு 3 செட் ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சேன். அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சியா? வச்சுட்டேன். டவல், காஸ்மெட்டிக்ஸ் வச்சுட்டேன். அந்த நாட்கள் வரப்போகுதா? விஸ்பர் வேணுமா? டேட்ஸ் முடிஞ்சுது. அப்போ நீ எதையும் மறக்கலை? இல்லை, எதையோ மறந்திருக்கேன். பிரமை. இல்லடி. சரண்யா நிச்சயமாய் மறுத்த போது அர்ச்சனா கத்தினாள். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ராத்திரி தூங்க போகிறதுக்கு முந்தி கர்ச்சிப்பை துவச்சு மொட்டை மாடியில் காயப்போட்டியே, அதானே? என் கண்ணு, இதுக்கு தான் அர்ச்சனா வேணுங்கிறது. சரண்யா மொட்டை மாடிக்கு படிகளில் தாவினாள்.
மோகன் அவளுக்கு அன்பளித்த கர்ச்சீஃப். அது கையில் இருந்தால் அவனே கைக்குள் இருப்பது போல் அவளுக்கு தோன்றும். அவன் மனசைப் போல வெள்ளை நிறம். படிகள் முடிந்து மேலே வர வெட்டவெளி. விசுவிசுவென காற்று அடித்தது. ஆண்டனா மேல் ஒரு அண்டங்காக்காய் கட்டை குரலில் கரகரத்தது. ஆண்டனா கம்பிக்கும் புகை கூண்டுக்குமாய் நைலான் கயிறை கட்டி அதில்தான் துணிகளை உலரப் போட்டிருந்தாள். கிளிப்பில் தொங்கிய கர்ச்சீஃபை எடுக்கப் போன சரண்யா சட்டென்று திடுக்கிட்டு போனாள். அந்த வெள்ளை வர்ண கர்ச்சீஃபில் திட்டு திட்டாய் சிவப்பு இரத்தம். அத்தியாயம் 2. இருட்டை கிழித்து கொண்டு வந்தது ஆட்டோவின் ட்ரப் ட்ரப் என்ற சத்தம். பெரிய ஓலம் மாதிரி இருந்தது. ஆட்டோவுக்குள்ளே அடைசலாய் 4 பெண்கள். அவர்கள் சிரிப்பும் கும்மாளமும் ஆட்டோ சத்தத்துக்கு மேல் இறக்கை கட்டி பறந்தது. செகண்ட் ஷோ பார்த்துவிட்டு வருகிறார்கள். பார்த்த சினிமா கமெண்ட் பேச்சில் விழுந்து கொண்டு இருந்தது. அறிமுக சீன்ல விஜய பார்த்ததும் அப்படியே ஆடி போயிட்டேன். 2 கையாலும் அவர் கன்னத்தை கிள்ளி இழுத்து மூக்க கடிக்கலாம்னு தோணுச்சு. அவர் ஏன் ஸ்டேஜ் ஆர்டிஸ்டா போகலன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. பாட்டு சீன்ல த்ரிஷா கலக்கல. காஸ்டியூம் பாடு செக்ஸி. அந்த மாதிரியான ஒரு செக்ஸியான ட்ரெஸ்ல நம்ம ஹாஸ்டல் வார்டன் சாந்தமேரியை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவள் அப்படி சொன்னதுமே எல்லோருக்கும் சாந்தமேரி கற்பனையாய் அந்த ட்ரெஸ்ஸில் தோன்ற ஆட்டோவுக்குள் ஆர்ப்பாட்டமாய் சிரிப்பு பரவியது. ஆட்டோ சட்டென்று அந்த தெருவில் திரும்பினதும் எல்லோருடைய பேச்சு சத்தமும் கரண்ட் கட்டான மாதிரி பட்டென்று நின்று போனது. டிரைவர் மட்டும் பேசினான். ஆட்டோவை எங்கம்மா நிப்பாட்டுறது? காலேஜுக்கு பின்பக்கமாக கொண்டு போ. அங்கே கேட் இல்லையே, நாங்கள் தாண்டி குதிச்சிருவோம். ஆட்டோ சுற்றி வந்து காலேஜ் பின்புறம் காம்பவுண்ட் ஓரமாய் நின்றது. எல்லோரும் இறங்கியதும் 50 ரூபாயை நீட்டினாள் ஒருத்தி. ஆட்டோ டிரைவர் பாக்கி சில்லறையை துளாவ, நீயே வச்சுக்க என்று அவனை துரத்தினார்கள். பிசாசு குட்டிக என்று முணுமுணுத்து கொண்டே அவன் ஆட்டோவை கொண்டு போனான். பாருடி, டிப்ஸையும் வாங்கிக்கிட்டு திட்டிட்டு போகிறான். நம்பர் நோட் பண்ணிக்க, அவனை ஒரு நாள் கவனிச்சுக்குவோம். கசகசன்னு பேசாதீங்க. ஹாஸ்டல் ரூமுக்கு போய் சேர்ற வரைக்கும் நமக்கு கண்டம்தான். வார்டன் சாந்தமேரி கண்ணில் பட்டோம்னா தொலைஞ்சோம். ஏன் பயந்து சாகிற? வாரத்துக்கு ஒரு சினிமா இப்படி வெளியே போய் பார்த்துட்டு தானே இருக்கோம். சத்தம் இல்லாமல் காம்பவுண்ட் சுவரை தாண்டுங்கடி. ஒருத்தி கோபமாய் சொல்ல, காம்பவுண்ட் சுவரின் மேற்பரப்பில் கையை வைத்து உந்தி ஒவ்வொருத்தராய் மறுபக்கம் எட்டி குதித்தார்கள். இருட்டில் கருப்பு பெயிண்ட் அடித்து கொண்ட புல்தரையும் அந்த நீண்ட புல்வெளிக்கு அப்பால் ஹாஸ்டல் கட்டிடமும் மசமசப்பாய் தெரிந்தது. வாட்ச்மேன் முடிச்சுக்கிட்டு இருப்பானா? அந்த ஆள் உட்காந்த நிலையிலேயே தூங்குறதுல எக்ஸ்பர்ட். அவரை பற்றி கவலைப்படாமல் மேலே போங்க. வார்டன் சாந்தமேரியை நினச்சாதான் அடிவயிறு கலங்குது. அந்த அம்மா ஒரு குரங்கு. சொன்னவள் டிரைனேஜ் பைப்பை பற்றி கொண்டு பழக்கப்பட்டவளாய் சரசரவென்று ஏறினாள். அவளை மற்றவர்களும் அடியொற்றினார்கள். மொட்டையாக இருந்த சவுத் பிளாக்கில் ஏறி மறுபக்க வராந்தாவில் சத்தமில்லாமல் குதித்தார்கள். இருட்டான வராந்தாவில் பூனை நடை நடந்து அவர்களுடைய அறையை அடைந்தார்கள். ஒருத்தி ஹேண்ட்பேக்கில் சாவியை துளாவினாள். இன்னொருத்தி கிசுகிசுத்தாள். ஏய், அவசரத்தில் ரூமை நாம் பூட்டக்கூட இல்லை. நீ சாவியை துளாவினா கிடைக்குமா? நான் பூட்டினேனே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. போன வாரம் செகண்ட் ஷோ போனப்போ பூட்டினதை இன்னும் ஞாபகம் வச்சிருப்ப. உள்ளே அறை அடர்த்தியான இருட்டில் புதைந்து கிடந்தது. ஒருத்தி சுவரில் கையை தடவி ஸ்விட்சை தட்டினாள். அறைக்குள் 60 வாட்ஸ் வெளிச்சம் குதித்தது. இயல்பாய் கட்டிலுக்கு திரும்பியவர்கள் திடுக்கிட்டு போனார்கள். அங்கே ஹாஸ்டல் வார்டன் சாந்தமேரி கோபத்தில் தகதகக்கும் முகத்தோடு உட்கார்ந்திருந்தாள். அத்தியாயம் 3. சில வினாடிகளுக்கு யோசனைகள் அற்றுப்போய் அந்த கர்ச்சீஃபையை பார்த்து நின்றாள் சரண்யா. சுதாரிப்புக்கு வந்து அவசர குரலில் கூப்பிட்டாள். அர்ச்சனா, அர்ச்சனா! கீழிருந்து அர்ச்சனாவின் குரல் மெலிவடைந்து போய் மேலே வந்தது. என்னடி, கொஞ்சம் மேலே வா. இவ ஒருத்தி புறப்பட விடமாட்டா. முணுமுணுப்பை தொடர்ந்து அர்ச்சனா மேலே வந்தாள். தலைப்பின்னலை போனி டெயிலாக்கி தடிமனான ரப்பர் பேண்டை மாட்டிக்கொண்டே கேட்டாள். 5வது ஃப்ளாட் தடியன் மொட்டை மாடியிலேருந்து உன்னை பார்த்து மறுபடியும் கண்ணடிச்சானா? இல்லை, இந்த கர்ச்சீஃபை பாரு. அர்ச்சனா கொடியை பார்த்தாள். அதில் கிளிப்பின் பிடியில் தொங்குகிற கர்ச்சீஃபை பார்த்து அவள் புருவங்கள் உயர்ந்தன. என்னடி, நைட்டு நீ நீளம் போட்டு வெளுத்து போட்ட, இப்போ இதில் திட்டு திட்டா ரத்தக்கரை எப்படி வந்தது? அதான் புரியலை. கர்ச்சீஃப் போட்டது போட்டபடியே அப்படியே இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கொடிக்கம்பில் இந்த ஜாயிண்ட் இருக்கே, இந்த இடத்துல தான் காயப்போட்டேன். இப்போ பார்த்தா கர்ச்சீஃப் எல்லாம் ஒரே ரத்தம். எப்படி வந்திருக்கும்? அவர்கள் யோசனையை கலைத்தது அந்த ஹாரன் சத்தம். மோகன் வந்தாச்சு என்றாள் அர்ச்சனா. மொட்டை மாடியின் விளிம்புக்கு ஓடிப்போய் எட்டி பார்த்தாள். மாருதி வேனின் ஆம்னி மண்டை பளீர் என்று தெரிந்தது. கதவுகள் திறந்திருக்க மோகன், ராதா, சோபனா 3 பேரும் கதவை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். 100 ரூபாய் பந்தயம். சரண்யா இப்போதான் தலையை ஷாம்பூவில் ஊற போட்டிருப்பான்னு நான் சொல்கிறேன். நீ என்ன சொல்கிற என்று சோபனாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் ராதா. அர்ச்சனா கையை தட்டினாள். ஏய், மேலே வாங்க. ஓ, மகாராணிகள் இப்போ தான் உப்பரிகையில் உழவிட்டு இருக்காங்களோ?
அவர்கள் 3 பேரும் அறைக்குள் நுழைந்து மாடியை அடைந்தார்கள். என்னடி, இன்னுமா புறப்படல? புறப்பட்டாச்சு. மொட்டை மாடியில் காய போட்டிருந்த கர்ச்சீஃப் எடுக்க வந்தேன். அப்படியே நின்றுட்டேன். இது மோகன் உனக்கு பர்த்டே ப்ரெசன்ட் பண்ணின கர்ச்சீஃப் இல்லை? இதை பார்த்ததும் அம்மா மனசுக்குள்ளே டூயட் சீன் ஓட ஆரம்பிச்சு அப்படியே நின்றுட்டாங்களா? இல்லடி என்று சொல்லி கர்ச்சீஃபில் ரத்தம் படிந்து கிடக்கும் விவரத்தை சொன்னாள் சரண்யா. பூ, இதான விஷயம்? அதோ அந்த அண்டங்காக்கா எலியை பிடிச்சிட்டு வந்து சாப்பிட உன் கர்ச்சீப்பை பிளேட்டாக உபயோகப்படுத்தியிருக்கோம். நாம் போய் குளிக்கிறதுக்குள்ளே மங்கி ஃபால்ஸில் தண்ணி வறண்டே போயிடும். மோகன், ஒரு கர்ச்சீஃபிற்காக இத்தனை தூரம் கவலைப்படுறவள நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஒன்றே ஒன்று தான் வாங்கி தந்தீங்களா? ஏன் கஞ்சத்தனம்? முதல் வேலையாக இவளுக்கு 1 டஜன் கர்ச்சீஃப் வாங்கி தந்துருங்க. இப்போ இவளை கிளம்ப சொல்லுங்க. இத்தனை பேர் முன்னாலே என் மானத்தை வாங்குறியே. சரண்யா, கமான் கிளம்பு. எல்லோரும் சேர்ந்து கிண்டல் அடித்ததில் சரண்யா மூடு மாறினாள். சற்று நேரத்துக்குள் கர்ச்சீஃபை மறந்தாள். பழைய சரண்யாவாய் மாறி ஆர்ப்பாட்டமாய் காருக்குள் பேக்கை எறிந்தாள். அந்த கர்ச்சீஃபில் தோய்ந்த ரத்தம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை என்பதை அந்த நிமிஷம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 4. வார்டன் சாந்தமேரி பூட்டை திறந்து கொண்டு தங்கள் அறைக்குள்ளேயே வந்து உட்கார்ந்திருப்பாள் என்று 4 பேருமே கனவில் கூட நினைத்திருக்கவில்லை. லேசாய் உதறல் எடுத்தது. 4 பேரும் வரிசையாய் சுவரோரம் ஒதுங்கி துண்டு துண்டான குரலில் கோரசாய் சொன்னார்கள், சாரி மேடம். சாந்தமேரியின் முகத்தில் மன்னித்து விடுவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. உயர்ந்த குரலில் கோபத்துடன் வார்த்தைகள் வந்து விழுந்தன. எங்கடி போயிட்டு வரீங்க? தயக்கத்துடன் 4 பேரும் ஒருத்தரையொருத்தர் பார்த்து கொண்டார்கள். ஒருத்தி சற்றே துணிந்து கிசுகிசுத்தாள். உண்மையை சொல்லிடலாண்டி, முழுக்க நனைஞ்சாச்சு. இனி முக்காடு போட்டு பிரயோஜனமில்ல. அவள் கிசுகிசுப்பு தந்த தைரியத்தில் மற்றவர்களும் மெல்ல வாயை திறந்து வாக்கியத்தை வெளியிட்டார்கள். மேடம், நாங்கள் சினிமாவுக்கு போயிட்டு வரோம். 4 பொட்ட பிள்ளைங்க தன்னந்தனியாக சினிமாவுக்கு போயிட்டு வர நேரமா இது? தப்பு தான், மன்னிச்சிடுங்க. சொல்ல வந்த ஒருத்தியை மற்றொருத்தி அடக்கிவிட்டு லேசாய் புன்னகைக்க முயன்று கொண்டே சொன்னாள். என்ன பண்ணுறது மேடம், காலையிலையும் மத்தியானமும் காலேஜ் இருக்கு, சாயந்தரம் ஸ்பெஷல் கிளாஸ், ராத்திரி தானே ஃப்ரீயாக இருக்கும். சாந்தமேரி சொன்னவளை பார்த்து பல்லை கடித்தபடியே கேட்டாள். எந்த தியேட்டருக்கு போயிட்டு வரீங்க? தியேட்டர் அபிராமி, திருப்பாச்சி படம், விஜய் படம். அசத்தல் போங்க. நீங்கள் கூட ஒரு தடவை போய் பார்க்கலாம். உற்சாகத்துடன் பேச ஆரம்பித்தவளை அதட்டினாள் வார்டன் சாந்தமேரி. ஷட்டப், எங்க சினிமா டிக்கெட்டை கொடுங்க பார்க்கலாம். அவர்கள் 4வரும் மறுபடி ஒருத்தரையொருத்தர் பார்த்து கொண்டார்கள். சாரி மேடம். சாந்தமேரி சாந்தமிழந்து இன்னும் கொஞ்சம் கண்கள் சிவக்க அவர்களை பார்த்தாள். ஏன் சாரி கேட்குறீங்க? ராத்திரி 1 மணி நேரம் வரைக்கும் எங்கேயோ சுற்றிட்டு ஹாஸ்டல் சுவரேறி குதிச்சு உள்ளே வந்திருக்கீங்க. இது முதல் தடவை இல்லை, பல தடவை இது போல் நடந்திருக்குன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. காரணம் கேட்டால் சினிமாவுக்கு போயிட்டு வரதா சொல்கிறீங்க. சினிமா டிக்கெட்டை காட்ட சொல்கிறேன், காட்ட வேண்டியது தானே? சாரி மேடம், நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா டிக்கெட்டை பத்திரமா கொண்டு வந்திருப்போம். இல்லை, நீங்கள் 4 பேரும் சினிமாவுக்கு போகலை. ப்ராமிஸ் மேடம். நோ, உங்கள் ப்ராமிஸ்க்கு வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். திட்டவட்டமாய் சாந்தமேரி மறுக்க அவள் கெஞ்சுகிற பாவனையில் சொன்னாள். எங்களை நம்புங்க மேடம், சினிமாவை தவிர இந்த அர்த்தராத்திரியில் வெளியில் எங்களுக்கு வேற என்ன வேலை? சாந்தமேரி சில வினாடிகளுக்கு அவர்களை முறைத்து பார்த்துவிட்டு நிதானமாக சொன்னாள். நாளை காலையில் பிரின்சிபாலை போய் பாருங்க, விவரமாக புரியும். சொல்லிவிட்டு புயல் மாதிரி அந்த அறையை விட்டு வெளியேறி சென்றாள் சாந்தமேரி. அத்தியாயம் 5. சில்லென்ற குளிர்காற்றை வெட்டி கொண்டு ஆம்னி வேன் விரைந்தது. லேசான தூறலை வைப்பர் துடைத்து கொண்டிருந்தது. டேப் ரெக்கார்டரில் சித்ரா உயலாலா என்று சொல்லி கொண்டிருக்க மோகன் வேனை இயக்கினான். மற்றவர்கள் உயலாலாவுக்கு கைத்தட்டி சிரித்து கொண்டிருந்தார்கள். வேன் 1.5 மணி நேரத்தை விழுங்கி கிணத்துக்கடவையும் பொள்ளாச்சியையும் கடந்து ஆழியாரை நெருங்கி கொண்டிருந்தது. ஆழியாறு உங்களை வரவேற்கிறது. நெடுஞ்சாலைத்துறையின் போர்டை பார்த்ததுமே சோபனா உற்சாகத்துடன் கேட்டாள். ஆழியார் டேமை பார்த்துட்டு போகலாண்டி. தண்ணி இருக்குமா? தண்ணி இருந்தாலும் இல்லைன்னாலும் இங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாமே. மோகன், வாட் டு யூ ஃபீல்? அவன் சிரித்தான். சோபனா ஆசையை கெடுக்க வேணாம். வேன் விற்றென்று அந்த பாலத்தை கடந்து ஆழியாறு பூங்காவின் பிரதான வாயில் அருகே தன் இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. கதவுகளை திறந்து கொண்டு கான்வென்ட் குழந்தைகளின் உற்சாகத்தோடு அந்த பூங்காவுக்குள் நுழைந்தார்கள். காய்ந்து போன செடிகள் சமீபத்திய மழையில் துளிர்த்து உயிர் பிடித்திருந்தன. அவைகளின் பச்சை தலைகளுக்கு முக்காடு போட்ட மாதிரி ரோஸ் நிறத்தில், மஞ்சள் நிறத்தில், சிவப்பு நிறத்தில் பூக்கள் பூத்திருந்தன. தூரத்து அணைக்கட்டில் தண்ணீர் பொங்கிவிடும் சத்தம் சோவென்ற இறைச்சலாய் அவர்கள் காதுகளில் மோதிற்று. லுக் சரண்யா, தண்ணி பாலா கொட்டுது பாரு. சோபனா கத்தினாள். பியூட்டிஃபுல். அவர்கள் அணைக்கட்டை நோக்கி வேகமாய் நடந்தார்கள். மோகன், சரண்யா, அர்ச்சனா, சோபனா 4 பேரும் முன்னால் போக
ராதாவின் ஹை ஹீல் செருப்பு அவர்களின் வேகத்துக்கு ஈடு தர மறுத்தது. ராதா பின்தங்கினாள். ஏய், கொஞ்சம் மெதுவா நடங்கடி. அவளின் குரல் அவர்களின் உற்சாக சத்தங்களுக்கு மத்தியில் தேய்ந்தே போனது. ஹை ஹீல்ஸை கலற்றி கையில் பிடித்து கொண்டால் விரைவாக நடந்து அவர்களை பிடித்துவிட முடியும் என்று தோன்றியது. அந்த புதர் செடியை கடக்கையில் ஹை ஹீல்ஸை கலற்றுவதற்காக குனிந்தாள் ராதா. அதே வினாடி அவளுடைய புஜத்தை ஒரு முரட்டுக்கரம் வெடுக்கென்று பற்றியது. ஒரு இடுப்பு இழுக்க ராதா புதர் மறைவில் வந்து பொத்தென்று விழுந்தாள். அவசரமாய் எழ முயன்றவளை அந்த முரட்டு உருவம் வாய் பொத்தி தரையோடு தரையாய் சேர்த்து அமுக்கியது. அத்தியாயம் 6. லேபரட்டரியில் பாஸ்கல் விதியை சரி செய்து பார்த்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு அந்த நோட்டீஸ் வந்தது. காலை 11 மணிக்கு விசாரணைக்காக முதல்வரின் அறைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தார்கள். என்னடி பண்றது? என்கொயரியை அட்டன் பண்ண வேண்டியதுதான். அந்த சாந்தமேரி ராத்திரியே பயமுறுத்திட்டு போயிருக்கு. பிரின்சிபால் என்ன கேட்க போறாரோ? தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. என்ன பிரச்சனைனாலும் ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். பேரண்ட்ஸுக்கு தகவல் தந்து அவங்கள வரவழைக்காம இருந்தா சரி. பாப்போம். 11 மணிக்கு இன்டர்வெல் பெல் ஒலிக்க எல்லோரும் லேபரேட்டரியை விட்டு கேண்டீனை நோக்கி கலைந்தார்கள். இவர்கள் 4 பேரும் மெயின் பில்டிங்கை அடைந்தார்கள். மொசைக் வேய்ந்த ரிசப்ஷன் ஹாலை கடந்து மாடிப்படிகளை அடைந்தார்கள். படிகளில் உயர்ந்து பிரின்சிபாலின் அறைக்கு வந்து நின்றார்கள். பிரின்சிபாலின் பிஏ கண்ணாடியை உயர்த்தி விட்டு கொண்டு அவர்களை பார்த்தார். என்ன வேணும்? பிரின்சிபாலை பார்க்கணும். எதுக்கு? வர சொன்னாரு. என்ன விஷயமா? தெரியாத மாதிரி சும்மா குடையாதீங்க சார். என்கொயரிக்கு எங்களை வர சொல்லி லெட்டரை டைப் பண்ணதே நீங்க தானே? அவர் நமட்டு சிரிப்பு சிரித்தார். ஓ, என்கொயரி கேஸா? ஏமா, அடுத்த ராத்திரியில் உங்களுக்கு ஹாஸ்டலுக்கு வெளியே என்னம்மா வேலை? இதை பிரின்சிபால் கேட்பார். நாங்கள் அவருக்கு பதில் சொல்லிக்கிறோம். இப்போ நாங்கள் உள்ளே போகலாமா? ஒரு நிமிஷம். பிஏ தன் மேஜையில் இருந்த இன்டர்காமை எடுத்தார். சார், என்கொயரி அட்டன் பண்ண அந்த பொண்ணுங்க வந்திருக்காங்க. ஓகே சார், பிரின்சிபால் உங்களை வர சொல்கிறாரு. உள்ளே போங்க. கதவை பிளக் என்று விரித்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள் அவர்கள். 20 அடிக்கு 20 அடியில் இருந்த விசாலமான அறையின் தரை முழுக்க காயரான் விரிப்பு போர்த்தப்பட்டிருந்தது. அறையின் ஒரு சுவர் முழுக்க கண்ணாடி ஷெல்ஃப் அமைக்கப்பட்டிருந்தது. ஷெல்ஃப் நிறைய புத்தக அணிவகுப்பு. அறையில் மையமாய் பிரின்சிபாலின் பரந்த மேஜை, அதன் மேல் நிறைய ஃபைல்கள், டெலிஃபோன்கள், இன்டர்காம். பிரின்சிபால் கடுகடுப்பான முகத்தோடு உட்கார்ந்திருந்தார். அவருக்கு பக்கவாட்டில் சாந்தமேரி அமர்ந்திருந்தாள். இவர்கள் 4 பேரும் தயக்கத்துடன் மேஜை அருகே போய் நின்றார்கள். ஏசி உர்ரென்று உருமிக் கொண்டிருந்தது. பிரின்சிபால் மெலிதான குரலில் கேட்டார். பர்மிஷன் இல்லாமல் நேத்திக்கு ராத்திரி நீங்கள் 4 பேரும் ஹாஸ்டலை விட்டு வெளியே போனதாகவும் ராத்திரி 1 மணிக்கு மேலே சுவரேறி குதித்து அறைக்கு திரும்பி வந்ததாகவும் ரிப்போர்ட் வந்திருக்கு. இஸ் இட் ட்ரூ? போனீங்களா? தலையாட்டினார்கள். போனோம் சார். அப்படி போனது தப்பு தான். இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்க தயாராக இருக்கோம். பிரின்சிபால் காரம் குறையாத குரலில் சிடுசிடுத்தார். ஆனால் நான் மன்னிக்க தயாராக இல்லை சார். ஏன்னா தொடர்ந்து பல தடவை நீங்கள் இதே தப்பை செஞ்சிருக்கிறதா வார்டன் சொல்கிறாங்க. அவர்கள் யாரும் பதில் பேசவில்லை. பிரின்சிபாலே தொடர்ந்தார். கடந்த சில மாதமாக நம்ம காலேஜ் பற்றி மோசமான கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்ஸை கேட்கவே எனக்கு காது கூசுது. எஸ், நம்ம காலேஜில் படிக்கிற ஹாஸ்டல் கேர்ள்ஸ் சிலர் விபச்சாரத்தில் ஈடுபடுறதா கம்ப்ளைண்ட். என்னால் அப்போ நம்ப முடியலை. உங்களை நேத்திக்கு ராத்திரி கையும் களவுமா பிடிச்ச பிறகு அந்த கம்ப்ளைண்ட்டில் உண்மை இருக்குமோன்னு தோணுது. அவர்கள் 4 பேரும் குப்பென்று முகம் சிவந்தார்கள். சார், இது அபாண்டமான குற்றச்சாட்டு. சினிமாவுக்கு போயிட்டு வந்த எங்களை இப்படி கேவலமாக பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. சாந்தகுமாரி குறுக்கிட்டாள். இவங்க சினிமாவுக்கு தான் போனாங்கங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. தே டோன்ட் ஹாவ் டிக்கெட்ஸ். சார், ஹாஸ்டல் விதிகளை மீறி சினிமாவுக்கு நாங்கள் போனது தப்பு தான். அதுக்காக நீங்கள் தரப்போகிற தண்டனையை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். ஆனால் சினிமாவுக்கு போனதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இல்லாததால் இப்படி ஒரு மோசமான பழியை எங்கள் மேலே போடாதீங்க. கோபத்துடன் சொல்லி கொண்டு போன அவர்களை இடைமறித்தார் பிரின்சிபால். குறிப்பாக உங்கள் மேலே அப்படி ஒரு பழியை நான் போடலை. ஹாஸ்டலை விட்டு ராத்திரி நேரத்தில் கூட பெண்கள் வெளியே போயிட்டு வராங்கன்னு உங்களை பிடிச்சதன் மூலமாக தெரிய வந்திருக்கு. நீங்கள் சினிமாவுக்கு போனீங்களா இல்லையாங்கிறத நான் பெருசுப்படுத்த போகிறதில்ல. உங்கள் அப்பா அம்மாவுக்கு டெலிகிராம் தந்திருக்கேன். அதை அவங்க விசாரிச்சுக்கட்டும். என்னை பொறுத்தவரை அர்த்தராத்திரி வேலை அத்துமீறி நீங்கள் ஹாஸ்டலுக்கு வெளியே இருந்தது தான் உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டு. விசாரணையில் அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஹாஸ்டலில் இனிமேல் உங்களுக்கு இடமில்லை. நீங்கள் போகலாம். அவர்கள் ஏதோ சொல்ல முயற்சிக்க பிரின்சிபால் முடிவாக சொன்னார். ப்ளீஸ் கெட் அவுட். அத்தியாயம் 7. ராதா சில வினாடிகளுக்கு அந்த முரட்டு உருவத்தின் அசுர பிடிகளுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் திணறினாள். சொற்ப வினாடிதான். எதிரியின் பலம் புரிந்துவிட இன்னும் சற்று வேகத்துடன் திமிரினாள். அந்த போராட்டத்தில் பின்னியிருந்த கைகளில் ஒன்று விடுபட்ட கையால் மண்ணை அள்ளி அந்த உருவத்தின் மீது வீசினாள். மண் துகள்கள் அவன் கண்களை பாதித்திருக்க வேண்டும். பிடியை தளர்த்தி அவசரமாய் கண்ணை தேய்த்து கொள்ள துவங்கினான்.
தளர்ந்த அந்த வினாடிகளை பயன்படுத்தி அவனை ஒரே தள்ளாக தள்ளிவிட்டு இருட்டான அந்த புதரை விட்டு பாய்ந்து வெளியே வந்தாள் ராதா. ரொம்ப தூரத்தில் அணைக்கட்டு அருகே அவர்கள் 4 பேரும் தெரிந்தார்கள். ஹை ஹீல்ஸை உதறி தள்ளிவிட்டு புல்வெளி மத்தியில் தபதபவென ஓட ஆரம்பித்தாள். அதோ ராதா வந்துட்டா. எங்கடி திடீர்னு காணாம போயிட்ட? ஏன் இப்படி தலைவரிக்க ஓடி வர? ட்ரெஸ் எல்லாம் புழுதியா இருக்கு? கேள்விகளுடன் அவளை சூழ்ந்து கொண்டார்கள். மோகன் முன்னால் வந்து சீரியஸாய் அவளை பார்த்து கேட்டான், என்னாச்சு ராதா? அங்க ராதா படபடப்புடன் நடந்தவைகளை விளக்கினாள். மோகன் அவளை இழுத்துக்கொண்டு அவசரமாய் அந்த புதரை நோக்கி போனான். இதோ இங்கேதான் மோகன். அங்கே யாரும் இல்லை. அந்த பூங்கா முழுவதுமே சுற்றி சுற்றி வந்து தேடி பார்த்தார்கள். சந்தேகத்துக்கிடமாய் அகப்படவில்லை. ஆளை பாத்தியா நீ? அந்த புதருக்குள்ள ஒரே இருட்டு. என்னால் அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல. அவன் எதுக்காக ராதாவை அங்கே இழுத்து போடணும்? பலாத்காரம் செய்ய முயன்றிருக்கலாம். மோகன் சொல்ல ராதா மறுத்தாள். நோ மோகன், அவனோட அட்டம்ப்ட் வேற மாதிரி இருந்தது. என் கழுத்தை பிடிச்சு இருக்க ஆரம்பிச்சான். எனக்கு மூச்சே நின்றுடும் போல் இருந்தது. அவன் என்னை கொலை பண்ண பார்த்தான். மோகன் சொல்றதான் கரெக்ட். அவன் பலாத்காரம் செய்ய முயன்றது உனக்கு கொலை முயற்சி மாதிரி தோணி இருக்கும். ஆள் தப்பிச்சிட்டானே. அவங்கிட்ட இருந்து ராதா தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்னு தோணுது. இப்போ என்ன செய்யலாம்? போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலாமா என்றான் மோகன். வாட் இஸ் த யூஸ்? எங்க தொட்டான், எப்படி தொட்டான், தனியா நீங்க எல்லாரும் எங்க வந்தீங்கன்னு 1000 கேள்விகள் நம்மளைத்தான் கேட்பான். பேசாம ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம் என்றாள் ராதா. ராதா ரொம்ப பயந்துட்டான்னு நினைக்கிறேன். ட்ரிப்பை ஏன் கேன்சல் பண்ணணும்? இனிமேல் ஜாக்கிரதையா இருந்துப்போம். எல்லாரும் ஒன்னா போவோம், ஒன்னா வருவோம். 5 பேரும் ஒன்னா இருக்கோமான்னு அப்பப்போ உறுதிப்படுத்திக்கணும். சோபனா சொல்றது சரி. வாங்க காருக்கு போகலாம். எல்லோரும் அந்த பூங்காவை கடந்து வெளியே நின்றிருந்த ஆம்னி வேனுக்கு திரும்பினார்கள். மோகன் டிரைவிங் சீட்டில் நிரம்பிக்கொள்ள சரண்யா அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். மற்ற 3 பேரும் பின் இருக்கைகளில் உட்கார போன போது சோபனா சட்டென்று அதை பார்த்தாள். மோகன், இங்க பாருங்க. அத்தியாயம் 8. அவர்கள் 4 பேரும் வார்டன் சாந்தமேரியின் மீது ஏராளமான ஆத்திரத்தோடு இருந்தார்கள். அத்தனைக்கும் காரணம் அந்த சாந்தமேரி தான். ஆமா, நம்மளை வான் பண்ணிட்டு ஹாஸ்டல்லையே பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். அதை செய்யாம விஷயத்த பிரின்சிபால் வரைக்கும் எடுத்துட்டு போய் எத்தனை அவமானப்படுத்திட்டா அந்த அம்மா. பிரின்சிபாலோட விஷயம் முடிஞ்சதுன்னா அதுவும் இல்லையே, பேரண்ட்ஸுக்கு டெலிகிராம் கொடுத்து அவங்கள வரவழைச்சு அவங்க முன்னால எத்தனை கேவலம். எங்க அப்பா செம்ம டோஸ் விட்டாரு. என்ன பண்றது? பதில் பேசாம வாங்கிக்கிட்டேன். யாரோ சில கழுதைங்க ப்ராஸ்டிடியூஷன்ல ஈடுபடுதான். இந்த அம்மாவுக்கு நாம தான் கிடைச்சோமா? சினிமாவுக்கு போயிட்டு வந்த நம்ம மேல எவ்வளவு மோசமான பழிய போட்டுட்டா. விடக்கூடாது, செமத்தியா பழி வாங்கணும். அந்த அம்மா வெளியே தலை காட்ட முடியாதபடி அவமானப்படுத்தணும். அதான் எப்படி சொல்றேன், விளக்கமா சொல்றேன். அத்தியாயம் 9. சோபனா பின் இருக்கையை நோக்கி கையை காட்டினாள். எல்லோரின் பார்வையும் அங்கே விழுந்தன. புருவங்கள் உயர்ந்தன. பின் சீட்டின் மத்தியில் ஒரு மூக்கு கண்ணாடி உட்கார்ந்திருந்தது. மோகன் குழப்பமான குரலில் கேட்டான், இந்த ஸ்பெக்ஸ் யாரோடது? எல்லோரும் ஒருத்தரையொருத்தர் பார்த்து கொண்டார்கள். சரண்யா சொன்னாள், ஸ்பெக்ஸ் போடுறவங்க யாரும் நம்ம குரூப்ல கிடையாதே. அப்படின்னா இந்த கண்ணாடி யாரோடது? இந்த கண்ணாடி எப்படி இங்கே வந்தது? இன்னைக்கு நமக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் வினோதமான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. சரண்யா மொட்டை மாடியில் காயப்போட்ட கர்ச்சீஃப்ல இரத்தக்கரை படிஞ்சிருந்தது. பார்க்ல எவனோ ஒருத்தன் என்ன பலாத்காரம் பண்ண பார்த்தான். இப்போ லாக் பண்ண காருக்குள்ள ஒரு ஸ்பெக்ஸ். ட்ரிப்பை இதோட கேன்சல் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்புறது உத்தமம்னு நான் நினைக்கிறேன். ராதா சொன்னதும் மோகன் சிரித்தான். ராதா, நீ ரொம்ப பயப்படுற. ப்ளீஸ் பி சீரியஸ். பிக்னிக் வந்தா ஜாலியா இருக்கணும், சீரியஸா இருக்கக்கூடாது. எவனோ ஒரு லோஃபர் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டதையும் தற்செயலா நடந்த மற்ற சம்பவங்களையும் ஏன் முடிச்சு போடுற? எது தற்செயல்? கர்ச்சீஃப்ல ரத்தக்கரை படியறதும் பூட்டின காருக்குள்ள புதுசா ஒரு மூக்கு கண்ணாடி இருக்கிறதோ தற்செயலா? அர்ச்சனா சொன்னாள். சரண்யாவோட கர்ச்சீஃப்ல ரத்தக்கரை படிஞ்சதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். செத்துப்போன எலி, பக்கத்து தெரு மட்டன் கடையில் திருடின சதை துணுக்கு எல்லாத்தையும் காக்கைகள் எங்க வீட்டு மொட்டை மாடியில தான் கொண்டு வந்து போடும். ரத்தமும் சதைமா காய போட்டிருந்த கர்ச்சீப் மேல காக்கா வந்து உக்காந்துருக்கும். கர்ச்சீப்ல ரத்தக்கரை படிஞ்சிருக்கும். ராதா இன்னமும் தெளிவடையாத முகத்துடன் கேட்டாள். நீ சொல்றபடியே வச்சுப்போம். பூட்டின காருக்குள்ள ஸ்பெக்ஸ் எப்படி வந்தது? இதுக்கு என்ன காரணத்தை சொல்ல போற? அர்ச்சனா மேலும் புன்னகைத்தாள். இங்க பாரு ராதா, மனசுல பயத்தோட நீ எந்த விஷயத்தை அணுகினாலும் தப்பான காரணங்கள் தான் நிறைய கிடைக்கும். விஷயத்த சுலபமா எடுத்துக்கிட்டு காரணத்தை அலசிப்பாரு. சரியான காரணம் பிடிபடும். சரி, பூட்டின காருக்குள்ள ஸ்பெக்ஸ் வந்த விஷயத்த லைட்டாவே எடுத்துக்கிட்டு நீ காரணத்தை சொல்லு. அர்ச்சனா மோகனிடம் திரும்பினாள். நம்மள ஸ்பெக்ஸ் போடுறவங்க யாரும் இல்லை. ஆனால் காருக்குள்ள ஒரு ஸ்பெக்ஸ் இருக்கு. அப்படின்னா இதுக்கு விடையும் மோகன் கிட்ட தான் இருக்கு. மோகன் தோலை குலுக்கினான். ஸ்பெக்ஸ் எப்படி வந்ததுன்னு எனக்கும் தெரியல. இதுக்கு என்ன சொல்ற என்கிற மாதிரி எல்லோரும் அர்ச்சனாவை பார்க்க அர்ச்சனா புன்னகையுடன் தொடர்ந்து பேசினாள். மோகன், நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் யோசிச்சு பதில் சொல்லுங்க. கேளு.
இந்த 2 நாளில் யாருக்காவது காரை இரவல் தந்தீங்களா? இல்லை யாருக்காவது லிஃப்ட் கொடுத்தீங்களா? சில வினாடி யோசனைக்கு பின் மோகன் சொன்னான். ஆஃபீஸ் டைப்பிஸ்ட்டை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணியிருக்கேன். அக்கௌண்டண்ட்டை பேங்க்குக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன். அப்புறம் என் பிஸ்னஸ் பார்ட்னரோட மதரை கோயிலுக்கு அழைச்சிட்டு போனேன். இவங்களில் ஸ்பெக்ஸு உபயோகப்படுத்துகிறவங்க யாராவது இருக்காங்களா? அக்கௌண்டண்ட்டும் பார்ட்னரோட அம்மாவும் ஸ்பெக்ஸு போடுறவங்க தான். அர்ச்சனா சிரித்தாள். தென் ப்ராப்ளம் சால்வ்டு. அவங்களில் யாரோ ஒருத்தர் கண்ணாடியை காருக்குள்ளேயே மறந்து வச்சுட்டாங்க. இந்த கண்ணாடியை பார்த்தா லேடிஸ் உபயோகிக்கிற கண்ணாடி போல தெரியுது. ஃப்ரேம் ஸ்டைல் அப்படித்தான் இருக்கு என்றாள் சரண்யா. அப்படின்னா பிக்னிக் முடிஞ்சு திரும்பி போனதும் முதல் வேலையாக உங்கள் பார்ட்னரோட அம்மா கிட்ட போய் கேளுங்க. 4 நாளாக மூக்கு கண்ணாடி இல்லாமல் தவிச்சு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. மோகன் நிமிர்ந்து ராதாவை பார்த்தான். அர்ச்சனா இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகும் நீ பயப்படுறியா ராதா? ராதா தலையசைத்தாள். எனக்கு கலக்கமாக தான் இருக்கு. எல்லோருமாய் சேர்ந்து அவள் முதுகில் செல்லமாய் மொத்தினார்கள். பைத்தியம், எலுமிச்சம்பழத்தை உன் தலையில் தேய்ச்சி மங்கி ஃபால்ஸில் கொட்டுற தண்ணிக்கு அடியில் உன்னை நிற்க வச்சா கலக்கமெல்லாம் தன்னால் காணாமல் போயிடும். டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் காருக்குள்ளே உட்காரு சொல்லிக்கொண்டே சோபனா ராதாவை உள்ளே தள்ளினாள். காரின் கதவுகளை அரைந்து சாத்தினார்கள். மோகன் இக்னிஷனை உசுப்பினான். கார் சாலையை பிடித்து கொண்டு விரைய ஆரம்பித்தது. ஆழியார் செக் போஸ்டை கடந்து மலைப்பாதையில் உயர ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 10. வார்டன் சாந்தமேரி அந்த காலை நேர 10:15 ஸ்டாஃப் ரூமில் உட்கார்ந்து மும்முரமாய் நோட்ஸ் எடுத்து கொண்டிருந்தாள். வராந்தாவில் வந்து நின்றார்கள் அவர்கள் 4 பேரும். ஜன்னல் வழியாக ஒருத்தி எட்டி பார்த்துவிட்டு இருக்கு, அந்த அம்மா இருக்கு என்றாள் கிசுகிசுப்பான குரலில். 2 பேர் ஜன்னல் அருகே நின்று கொள்ள 2 பேர் மட்டும் கதவருகே சென்று தயங்கி தயங்கி நின்றார்கள். வாசலில் நிழலாடவே நிமிர்ந்தாள் சாந்தமேரி. அவள் நிமிர்ந்ததும் 2 பேரும் மெலிசான குரலில் கோரசாய் சொன்னார்கள். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்றபடி உள்ளே வரச் சொல்கிற பாவனையில் தலையசைத்தாள் சாந்தமேரி. 2 பேரும் மேஜைக்கருகில் வந்து நின்றார்கள். நிமிர்ந்த சாந்தமேரி என்ன விஷயம் என்றாள். நாங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு யோசிச்சு பார்க்குறப்ப எங்களுக்கே புரிஞ்சுது. உங்ககிட்ட பர்சனலாக மன்னிப்பு கேட்கணும்னு வந்தோம். எங்கே மற்ற 2 பேரும்? அவங்க வரமாட்டேன்னுட்டாங்க. ஹாஸ்டலை விட்டு வெளியே துரத்தின அந்த அம்மா கிட்ட நாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. திமிர் பிடிச்ச கழுதைகள் அவங்க 2 பேரும். நீங்கள் தப்ப உணர்ந்ததை நினச்சி சந்தோஷப்படுறேன். ஹாஸ்டலை விட்டு வெளியே அனுப்பினது பிரின்சிபாலோட முடிவு. நான் வேணா அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். உங்கள் 2 பேரையும் திரும்ப ஹாஸ்டலில் சேர்த்துக்க என்னாலான முயற்சிகளை செய்கிறேன். தேங்க்ஸ் மேடம். சாந்தமேரி இடதுபுறம் நின்றிருந்தவளை பார்த்து சற்றே வருத்தத்துடன் சொன்னாள். மற்ற 3 பேரும் தப்பு பண்ணது கூட என் மனசை பாதிக்கலை. ஆனால் நீயும் அவங்களோட சேர்ந்து செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போனதை என்னால் இன்னமும் ஏற்றுக்க முடியல. சாரி மேடம் என்றாள் அவள் தலையை குனிந்து. சாந்தமேரி அவளுடன் பேசி கொண்டிருக்கும் போதே இன்னொருத்தி ஜன்னல் அருகே கையை அசைத்து ஜாடை காட்டினாள். ஜன்னலுக்கு பக்கத்தில் நின்றிருந்த மற்ற 2 பெண்களும் ஜாடையை புரிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வேக வேகமாய் நடந்தார்கள். எனக்கு திக்கு திக்குன்னு நெஞ்சு அடிச்சுக்குது. தைரியமாக ஹாஸ்டல் சுவரேறி குதித்து சினிமாவுக்கு போயிட்டு வரோம். அப்போ இல்லாத பயம் இப்போ எதுக்கு? இப்போ நாம் செய்ய போகிற காரியம் அதை விட மோசமானதாச்சே. அப்படியெல்லாம் பயந்தா சாந்தமேரியை பழிக்கு பழி வாங்க முடியாது. அதுக்கில்ல. என்ன அதுக்கில்ல? நம்ம 4 பேரையும் விபச்சாரிகள்னு சொன்னவ அந்த அம்மா. அதை நினைக்கிறப்ப ஆத்திரமாக தான் வருது. வேக நடையில் ஹாஸ்டலை எட்டி பிடித்தார்கள். கிளாஸ் கவர் ஆதலால் ஹாஸ்டல் வெறிச்சோடி கிடந்தது. எல்லா அறைகளும் சாத்தி கிடக்க கட்டடித்த மாணவிகள் மட்டும் கதவை சாத்தி குரட்டை விட்டு கொண்டிருந்தார்கள். படிகளில் தடதடத்து முதல் தளத்தை நோக்கி போனார்கள் இருவரும். நாம காரியத்தை முடிக்கிற வரைக்கும் சாந்தமேரியை அந்த பக்கம் இந்த பக்கம் நகர விடாம அவங்க 2 பேரும் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆளரவம் அற்று கிடந்த முதல் தள வராந்தாவில் சாந்தமேரியின் அறையை அடைந்தார்கள். கதவில் வார்டன் என்று பெயிண்டில் எழுதப்பட்டிருந்தது. பாட்லாக்கில் மஞ்சளாய் பூட்டு தொங்கியது. அவள் ஹேண்ட்பேக்கில் துளாவி சாவியை பொறுக்கி எடுத்தாள். இந்த சாவி இந்த பூட்டை திறக்குமா? சாந்தமேரியோட சாவியை சோப்பில் பதிச்சு அடையாளம் எடுத்துக்கிட்டு அந்த அச்சை வச்சு செஞ்சு வாங்கின சாவி இது. திறக்கலன்னா நான் இந்த தொழிலையே விட்டுடுறேன்னு பூட்டு ரிப்பேர்காரன் சத்தியம் பண்ணி சொன்னான். சொல்லிக்கொண்டே சாவியை பூட்டில் சொருகினாள். சற்று சிரமத்துடன் சாவி உள்ளே புகுந்தது. திருகி பார்த்தாள். சாவி திரும்பவில்லை. 4-5 முயற்சிக்கு பின் கவலையுடன் அடுத்தவளை பார்த்தாள். என்னடி திறக்க மாட்டேங்குது? அவள் முன்னால் வந்தாள். நீ ஒதுங்கிக்க, நான் ட்ரை பண்ணுறேன். 2 தரம் சாவியை திருகி பார்த்தாள். பூட்டு அசைந்து கொடுக்கவில்லை. கடைசி முயற்சியாக சாவியை சற்றே சாய்த்தாற் போல பிடித்து உள்ளே தள்ளி திருக கள்ளச்சாவியிடம் ஏமாந்தது அந்த பூட்டு. படக்கென்று வாய் பிளந்து சிரித்தது. இருவரும் கதவை திறந்து உள்ளே புகுந்தார்கள். கதவை சாத்தி வைத்து கொண்டு காரியத்தை துவக்கினார்கள். ஹேண்ட்பேக்கை திறந்தாள். ஹேண்ட்பேக்கிலிருந்து அவைகளை வெளியே எடுத்தாள். எடுத்தவற்றை மற்றொருத்தி மேஜை, அலமாரி, கட்டில் என்று
சகல இடங்களிலும் பரப்பி வைத்தாள். சரியாய் 10 நிமிஷம். அறையை விட்டு வெளியே வந்தார்கள் இருவரும். அறையை பூட்டினார்கள். அப்பாவித்தனமாய் ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்தார்கள். அத்தியாயம் 11. சரியாய் அரை மணி நேரத்தில் அட்டக்கட்டியை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். மாருதி ஆம்னி வேன் ஐஸ் கட்டி போல மலைப்பாதையில் மேல் நோக்கி வழுக்கியது. அந்த மூக்கு கண்ணாடியை டேஷ்போர்டில் போட்டுவிட்டு மலைச்சரிவுகளிலும் உயர்ந்த மரங்களிடமும் விரிந்த பூச்செடிகளிலும் அந்நியத்தனமான வண்ண பறவைகளிடமும் மனதை பறிகொடுத்திருந்தார்கள் அவர்கள். சரண்யா கேட்டாள், மோகன், நாம மங்கி ஃபால்ஸை கிராஸ் பண்ணி வந்துட்டோமே. ஆமா, மங்கி ஃபால்ஸ் நாம வந்த வழியில தான் இருக்கு. அட்டக்கட்டி கெஸ்ட் ஹவுஸ்ல திங்ஸை வச்சுட்டு அப்புறமா திரும்பி வரலாம். மோகன் சொல்றது சரி. கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபால்ஸுக்கு போகலாம். இல்லைன்னா ஃபால்ஸ் கிட்ட எல்லாரோட சூட்கேஸையும் கடை விரிச்சுக்கிட்டு இருக்கணும். மங்கி ஃபால்ஸ் தவிர வேற என்ன இருக்கு இந்த ஏரியாவில்? காடம்பாறை டேம், பாலாஜி கோயில். கெஸ்ட் ஹவுஸுக்கு இன்னும் ரொம்ப போகணுமா? இதோ வந்தாச்சு. வீடுகள் தெரிந்தன. ஆஸ்பெட்டாஸ் கூரைகள், தகரம் அடித்த தடுப்புச் சுவர்கள், புகைப்பிடிக்கும் பாய்லர்களுடன் டீ கடைகள், பெஞ்சுகளில் தலைக்கு மஃப்ளர் சுற்றிய ஆசாமிகள், கோஷ்டி கோஷ்டியாய் மரங்களில் தாவிக் கொண்டிருக்கும் குரங்குகள். அந்த சின்ன ஊருக்குள் 1/2 கிலோமீட்டர் ஓடிய ஆம்னி வேன் அந்த பங்களாத்தனமான கெஸ்ட் ஹவுஸின் முன்னால் என்ஜின் இயக்கத்தை காணாமல் போக்கியது. கெஸ்ட் ஹவுஸ் எலிவேஷன் ரொம்ப அருமையா இருக்கு. மோகன், இந்த கெஸ்ட் ஹவுஸ் யாரோடதுன்னு சொன்னீங்க? என் காலேஜ் மேட்டோடது. பேரு பார்த்திபன். எங்கே இருக்காரு? ஊட்டி. இங்கே எதுக்கு இவ்வளோ பெரிய கெஸ்ட் ஹவுஸ்? அவனுக்கு சொந்தமான டீ எஸ்டேட்ஸ் இங்கேயும் இருக்கு. அந்த எஸ்டேட்ஸோட கணக்கு வழக்குகளை சரிபார்க்க வருஷத்துல 2 தடவை இங்கே வருவான். வர்றப்ப தங்குறதுக்காக இந்த கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸை யார் பார்த்துக்கிறாங்க? அதோ அந்த சின்ன தகர வீட்டிலேருந்து ஒரு ஆள் வரானே, அவன் தான் வாட்ச்மேன். நம்ம காரை பார்த்ததும் ஓடி வரான். சாவி அவங்ககிட்ட தான் இருக்கா? என்கிட்ட இருக்கு. முதல்ல வாட்ச்மேன் கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தாங்க. இவன் வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் வாடகைக்கு விடுறது தெரிஞ்சதும் சாவியை அவங்ககிட்ட இருந்து வாங்கி வச்சுட்டாங்க. ஓடி வந்த வாட்ச்மேன் மோகனை ஏற்கனவே அடையாளம் தெரிந்தவனாய் கரை பற்கள் தெரிய சிரித்தான். வணக்கம் சாமி. என்னடா, நல்லா இருக்கியா? இருக்கேன் சாமி. பின்புற டிக்கியை சாவி போட்டு திறந்தான். சூட்கேஸையெல்லாம் எடுத்து உள்ளவை, அப்புறமா வந்து கெஸ்ட் ஹவுஸை சுத்தம் பண்ணிடு. வாட்ச்மேன் தலையாட்டினான். சரிங்க சாமி. அவன் காரிலிருந்து சூட்கேஸை எடுத்துக்கொண்டிருக்க மோகன் கெஸ்ட் ஹவுஸ் சாவியை சரண்யாவிடம் வீசினான். சரண்யாவும் மற்றவர்களும் கெஸ்ட் ஹவுஸின் முகப்பு கதவை நெருங்கி கதவின் லாக்கை விடுவித்து உள்ளே நுழைந்தார்கள். சின்ன வரவேற்பறை சோஃபாக்களுடன் தெரிந்தது. போஸ்டரில் வெல்கம் சொல்லி புன்னகையுடன் வணங்கினாள் ஒரு ஆளுயர தேவதை. டீஃபாய் மேல் பழைய நாளிதழ் ஒன்று தூசி படிந்து கிடந்தது. அருகில் ஒரு ஃப்ளவர் வாஷ் வாடின பூக்களுடன் உட்கார்ந்திருந்தது. சரண்யாவும் சோபனாவும் நாளிதழை தூசி தட்டி பிரித்து பார்த்து கொண்டிருக்க அர்ச்சனா வரவேற்பறையை அடுத்து இருந்த ஹாலின் கதவை திறந்து உள்ளே போனாள். பரந்த ஹால், வளைந்த சுவர்களும் ஜன்னல் அலங்காரங்களும் சற்றே பழமையான தோற்றத்தை கொடுத்தது. அர்ச்சனா ஹாலின் அந்த பழமைத்தனத்தை ரசித்தபடியே அடுத்த அடி எடுத்து வைக்க இருந்தவள் தட்டென்று அப்படியே நின்றுவிட்டாள். அங்கே ஒரு மெழுகுவர்த்தி சற்று முன்னர்தான் ஏற்றி வைக்கப்பட்ட மாதிரி ஆடாமல் அசையாமல் எரிந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 12. பிரின்சிபால் PA மேஜையில் வைத்துவிட்டு போன அன்றைய தபால்களை பார்வையிட்டார். அபிஷியல் லெட்டர்களை PAவே படித்து சாராம்சத்தை மட்டும் ஓரமாக கிறுக்கி வைத்திருந்தார். அவற்றுக்கிடையே பர்சனல் என்று சிகப்பு இங்கில் எழுதி அடிக்கோடிடப்பட்ட அந்த கடிதத்தை பிரிக்காமல் வைத்திருந்தார் PA. பிரின்சிபால் அந்த கவரை எடுத்தார். டூ அட்ரஸ் மட்டுமே இருந்தது. கவரின் வாயை உடைத்து உள்ளே இருந்த மடிக்கப்பட்ட தாளை வெளியே எடுத்தார். குண்டு குண்டான கையெழுத்து தெளிவாக ஓடியிருந்தது. மதிப்புக்குரிய பிரின்சிபால் அவர்களுக்கு நேருக்கு நேர் நின்று சில விஷயங்களை தெரிவிக்க கூச்சப்படும் தங்கள் மாணவிகள் எழுதி கொள்ளும் கடிதம். நமது ஹாஸ்டல் வார்டன் சாந்தமேரி அவர்களுக்கு கூடிய விரைவில் திருமண ஏற்பாட்டை தாங்கள் செய்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். திருமணம் அவரது சொந்த விஷயம் என்று தயவு செய்து யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் அவரது திருமணம் ஹாஸ்டல் மாணவிகளின் பொது பிரச்சனை. அவருக்கு திருமணம் நடக்காதவரை அவரின் செக்ஸி இச்சைக்கு பலியாவது அப்பாவி ஹாஸ்டல் மாணவிகள்தான். இரவு நேரங்களில் மாணவிகளை மிரட்டி அறைக்குள் அழைத்து அவர் செய்யும் ஆபாசமான பலாத்காரம் பற்றி வெளியே சொல்ல இயலாமல் எத்தனையோ மாணவிகள் மனதுக்குள் அழுகிறார்கள். அவர் அறைக்குள் இருக்கும் ஆபாச புத்தகங்களும் ப்ளூ ஃபிலிம் கேசட்டுகளும் செக்ஸ் ஆசையை தீர்க்கும் கருவிகளுமே எங்களின் கூக்குரலுக்கு சாட்சிகளாகும். பெண்ணுக்கு பெண்ணே நிகழ்த்தும் இந்த மோசமான பாலியல் பலாத்காரத்தை உடனே தடுத்து நிறுத்த தாங்கள் ஆவண செய்யுமாறு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு பாதிக்கப்பட்ட மாணவிகள். லெட்டரை படித்து முடித்ததும் அதிர்ச்சியில் சில வினாடிகளுக்கு ஸ்தம்பித்து போயிருந்தார் பிரின்சிபல். இன்டர்காம் அடித்து காலேஜ் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸரை
அறைக்கு கூப்பிட்டார். சில நிமிஷங்கள் நகர்ந்திருக்க செக்யூரிட்டி ஆபீசர் அறைக்குள் பிரவேசித்து விஷ் பண்ணினார். அவருக்கு இருக்கையை காட்டிவிட்டு நிதானமாய் பேச்சை ஆரம்பித்தார் பிரின்சிபல். மிஸ்டர் மேனன், நம்ம ஹாஸ்டல் வார்டன் சாந்தமேரியை பற்றி ஒரு மோசமான ரிப்போர்ட் இன்னைக்கு என் டேபிளுக்கு வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட் சார்? அவங்க மாணவிகள் கிட்ட தவறாக நடந்துக்கிறதா ரிப்போர்ட். புரியல சார். இந்த லெட்டரை படிச்சு பாருங்க, புரியும். பிரின்சிபால் நீட்டிய கடிதத்தை கையில் வாங்கின செக்யூரிட்டி ஆபீசர் மேனன் பார்வையை கடிதத்தில் தவழவிட்டார். பிரின்சிபாலின் முகத்தில் தென்பட்ட அதே அதிர்ச்சி அவர் முகத்திலும் தென்பட்டது. ரொம்ப ஷாக்கா இருக்கு சார். எனக்கும் தான். சாந்தமேரியை இந்த மாதிரி என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஒருத்தரோட சாதாரண நடத்தையை வச்சு அவங்களோட அந்தரங்க வாழ்க்கை முறையை நம்மளால் தீர்மானிக்க முடியாது சார். இருந்தாலும் இந்த ரிப்போர்ட்டில் எந்த அளவுக்கு நிஜம் இருக்குன்னு என்னால் முடிவு பண்ண முடியல. காரணம், இது ஒரு மொட்டை கடிதம். பிரின்சிபால் மறுத்தார். நோ மேனன், மொட்டை கடிதம்ங்கிறதுனால இதை ஒதுக்கி வச்சிட முடியாது. ஏன்னா விஷயம் அந்த மாதிரி. இந்த மாதிரி விஷயத்த நேரடியாக யாராலும் ரிப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இது நிஜமா இல்லையாங்கிறத கண்டறிய வேண்டிய உரிமை நமக்கு இருக்கு. அது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை சார். முன்னறிவிப்பு இல்லாமல் அவங்க அறைய சோதனை போட்டால் உண்மை தெரிஞ்சிடும். அது தப்பு. சப்போஸ் சாந்தமேரி நிரபராதியா இருந்தா அவங்கள அவமதிச்ச மாதிரி ஆயிடும். அப்படின்னா ஃப்ராங்கா அவங்கக்கிட்ட விஷயத்த சொல்லுவோம். அவங்களையும் கூட வச்சுக்கிட்டே அறைய பார்ப்போம். மேனன் தலையசைத்தார். நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சார். இன்டர்காம் அடித்து சாந்தமேரியை வரவழைத்தார்கள். லெட்டரை படித்துவிட்டு சாந்தமேரி சிரித்தாள். ஒரு ஸ்ட்ரிக்டான ஹாஸ்டல் வார்டனுக்கு இந்த மாதிரி மொட்டை கடிதம் வர்றதில் அதிசயம் எதுவும் இல்லை. பிரின்சிபால் மெல்ல சொன்னார். ரிப்போர்ட் மாணவி மேலே வந்தாலும் சரி, ஆசிரியர் மேலே வந்தாலும் சரி, உண்மையா பொய்யான்னு ஆராய்ஞ்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது காலேஜ் பிரின்சிபாலோட கடமை. சாந்தமேரி மேலும் புன்னகைத்தாள். புரியுது சார். இது சம்மந்தமாக நீங்கள் எடுக்க போகிற நடவடிக்கைகளுக்கு நான் முழு ஒத்துழைப்பு தரேன். தேங்க்ஸ். உங்கள் ரூம் சாவி வேணும். சம்பிரதாயமாக உங்கள் ரூமை பார்க்க விரும்புகிறோம். ஷூர். சொல்லிக்கொண்டே சாவியை நீட்டினாள் சாந்தமேரி. ஹாஸ்டல் வார்டனின் ரூமை நோக்கி போனார்கள். நடக்க நடக்க சாந்தமேரி லேசான கோபத்துடன் சொன்னாள். கழுதைங்க, எவ்வளவு திமிர் இருந்தால் என் மேலே இவ்வளவு அபாண்டமாகவும் அசிங்கமாகவும் பழிய போட்டு லெட்டர் எழுதுவாங்க. ரொம்ப மோசம் சார். இப்போ உள்ள பொண்ணுங்க, என் சர்வீஸ்லேயே இவ்வளவு மோசமான கேர்ள்ஸை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. பிரின்சிபாலுக்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் அவளுக்கு பதில் சொல்ல தோன்றவில்லை. மௌனமாய் நடந்தார்கள். நீளமான சிமெண்ட் பலகைகள் பதித்த வராந்தாவில் 2 நிமிட நடை. சாந்தமேரியின் அறை வந்தது. பூட்டிய கதவுக்கு முன்பாய் நின்றார்கள். சாந்தமேரி செக்யூரிட்டி ஆஃபீஸரை பார்த்து புன்னகைத்தாள். மிஸ்டர் மேனன், ரிலீஸ் த லாக். டோன்ட் ஹெசிடேட். மேனன் கையில் இருந்த சாவியால் பூட்டுக்கு விடுதலை கொடுத்து கதவை தள்ளினார். அது விலகிக்கொள்ள உள்ளே நுழைந்தார்கள். அறை பளிச்சென்று இருந்தது. எந்த பொருள்களிலுமே துளி தூசி இல்லை. கசங்காத படுக்கை, அதன் மேல் விரித்து போட்ட பெட்ஸ்பிரெட், பச்சை பெயிண்ட் அடித்த அலமாரியில் வரிசையாய் புத்தகங்கள், கண்ணாடி சதுரம் பதித்த மேஜை, உரையிடப்பட்ட டிவி, விசிஆர். மேனன் புத்தகங்களின் மேல் பார்வையை போட்டார். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ், மாடர்ன் பவர் பிளான்ஸ், அட்டாமிக் சயின்ஸ், தி மேன் அண்ட் சோலார் எனர்ஜி. கணம் கணமான இந்த புத்தகங்களுக்கு நடுவே ஆர்க் பேப்பர் அட்டையோடு அந்த புத்தகம் சற்றே வித்தியாசமாய் தெரிய அதை மேனன் எடுத்தார். பார்வை மேல் போக திடுக்கிட்டார். இரவு நேர இம்சைகள். அதற்கு பக்கத்திலேயே தி பாடி என்ற ஆங்கில தலைப்போடு ஒரு தடிமனான புத்தகம். பிரின்சிபால் அதை எடுத்து பிரிக்க உள்ளே அப்பட்டமான ஆண் பெண் உறவு படங்கள். புத்தகத்தை அதிர்ச்சியோடு மூடியவர் சாந்தமேரியை கோபமாக ஏறிட்டார். வாட் இஸ் திஸ்? சார், ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ். பேச முயன்றவளை இடைமறித்த மேனன் அலமாரியின் புத்தகங்களுக்கு பின்னால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு வீடியோ கேசட்டை எடுத்து நீட்டினார். ப்ளீஸ் ரீட் திஸ் கேசட் டைட்டில். சாந்தமேரி பார்த்தாள். ஹனி கப். அது ஒரு ப்ளூ ஃபிலிம் வீடியோ கேசட். இடிந்தாள். அத்தியாயம் 13. சரண்யா. அர்ச்சனாவின் கத்தலை கேட்டு ராதா, சோபனா, சரண்யா 3 பேரும் ஹாலுக்குள் நுழைந்தார்கள். அவர்களுக்கு பின்னாலேயே மோகனும் வாட்ச்மேனும் வந்து சேர்ந்தார்கள். என்னடி, என்னாச்சு? அர்ச்சனா தன் நடுங்கும் ஆட்காட்டி விரலை அந்த மெழுகுவர்த்தியை நோக்கி நீட்டினாள். அங்க பாரு. எரியும் மெழுகுவர்த்தியை பார்வையில் வாங்கியவரின் புருவங்கள் உயர்ந்தன. பூட்டியிருந்த பங்களாவுக்குள்ள யார் வந்து மெழுகுவர்த்தியை ஏத்துனது? மோகன் வாட்ச்மேனை பார்த்தான். இந்த கெஸ்ட் ஹவுஸை கடைசியில் எப்போ திறந்தாங்க? 2 மாசத்துக்கு முந்தி ஐயா வந்துட்டு போனார் சாமி. அன்னைக்கு வந்தவர் சாவியை கையோட கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் தான் வந்து திறக்கிறீங்க. ஆடாமல் அசையாமல் எரிந்து கொண்டிருந்த அந்த சிறிய மெழுகுவர்த்தியையே எல்லோரும் பயமாய் பார்த்தார்கள். பற்ற வைத்தால் 10 நிமிஷத்தில் உருகி போய்விடக்கூடிய சைஸில் இருந்த அது 2 மாதமாய் உள்ளே எரிந்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை. மோகன் அந்த மெழுகுவர்த்தியை நெருங்கி பார்த்ததும் அவனுடைய உதடுகளில் ஒரு புன்னகை தொற்றிக்கொண்டது.
அந்த நால்வரையும் ஏறிட்டான். நாம எல்லாருமே ஏமாந்துட்டோமா? எஸ், இது மெழுகுவர்த்தியே கிடையாது. பின்ன? 4 பேரும் பக்கத்தில் வந்தார்கள். மோகன் சிரித்தபடியே சொன்னான். தொட்டு பாருங்க. பார்த்தார்கள். மெழுகுவர்த்தியின் நிறத்தில் மெழுகுவர்த்தி மாதிரியே வடிவமைத்து செய்யப்பட்ட நைட் லேம்ப் அது. சுடரை தொட்டு பார்த்தார்கள். ஒரு பல்பின் ஸ்பரிசம். மோகன் சிரித்தபடியே சொன்னான். என் ஃப்ரெண்டு பார்த்திபனுக்கு கலைப்பொருள்கள், அபூர்வ பொருள்கள் மேல ஆர்வம் அதிகம். அந்த ஆர்வம் காலேஜ் படிக்கிறப்பவே இருந்தது. தீயில எரியாத ரோம் நகரத்து திரைச்சீலை, இருபுறத்திலும் ஒளி வீசக்கூடிய எகிப்து மம்மியின் கையில் மாட்டியிருந்த மோதிரம்னு எத்தனையோ பொருள்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். இப்ப எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருள்களை கலெக்ட் பண்றான் போலிருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. அர்ச்சனா நெஞ்சில் கையை வைத்து நிம்மதி பெருமூச்சொன்றை விட்டாள். ஒரு நிமிஷத்துல ஆடி போயிட்டேன். உனக்கு எதை பார்த்தாலும் பயம்தான். இப்ப மங்கி ஃபால்ஸுக்கு புறப்படுறதா வேணாமா? புறப்பட்டுட்டே இருக்கோம். எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு 5 நிமிஷத்துல மாருதிக்கு வந்துடணும். மோகன் சொல்ல அடுத்த நிமிஷம் ஹாலை ஒட்டி இருந்த அறைகளுக்கு 4 பேரும் சிதறினார்கள். கேஷுவல் பேக்கில் ஸ்விம்மிங் சூட்டை திணித்து கொண்டு மாருதிக்கு வந்தார்கள். மோகன் வாட்ச்மேனை கூப்பிட்டான். நாங்க மங்கி ஃபால்ஸுக்கு போயிட்டு திரும்புறதுக்குள்ள கெஸ்ட் ஹவுஸை சுத்தம் பண்ணிடு. சரிங்க சாமி. அப்புறம் எங்களுக்கு மத்தியான சாப்பாடு? நீங்க போயிட்டு வாங்க சாமி, எல்லாமே தயாரா இருக்கும். மோகன் டிரைவிங் ஸ்தானத்துக்கு வந்து இக்னிஷியனை உசுப்ப மாருதி ஸ்டார்ட் ஆகி கொண்டு நகர்ந்து இறங்குமுகமாய் இருந்த ரோட்டில் சர்ரென்று போயிற்று. ஏண்டி இவளே? சரண்யாவின் தோளை ராதா தட்டினாள். கொறிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துக்கிட்டியா? அருவியில் குளிச்சதும் ராட்சச பசி எடுக்கும். எடுத்து வச்சிருக்கேன். கிராக் ஜாக், நேந்திரம் வறுவல், சமோசா, ரொட்டி, ஸ்லைஸ், ஜாம். மறப்பேனா? மறப்பியா? நீதான் சாப்பாடு ராமியாச்சே. மாருதி சிரிப்பில் நிரம்பியது. அடுத்த 10 நிமிஷத்தில் மங்கி ஃபால்ஸ் என்று அம்புக்குறியுடன் நின்றிருந்த சின்ன போர்டுக்கு பக்கத்தில் வேன் இறைச்சலை நிறுத்தி கொண்டது. சிரிப்பும் பேச்சுமாய் 5 பேரும் இறங்கி அந்த குறுகலான பாதையில் நடந்தார்கள். காற்றில் காட்டுப்பூக்களின் வாசம். குறுகலான பாதையை 2 நிமிஷ நேரத்தில் கடந்து முடிக்க சுற்றிலும் சூழ்ந்த பாறைகளுக்கு நடுவே வெட்டவெளி ஒன்று விரிந்தது. அருவி இறைந்தது. பால் வெள்ளையில் தண்ணீர் கொட்டி கீழே கிடந்த பாறைகளின் உச்சந்தலைகளை துவம்சம் செய்தது. பாறைகளை குளிப்பாட்டிய தண்ணீர் பின் அடக்கமான ஒரு ஓடையாக மாறி சலசலத்து கும்பல் கும்பலாய் மீன்களை காட்டியது. ஆஹா, பியூட்டிஃபுல்! உற்சாகம் தாளாமல் கழுத்தில் தன் 2 கைகளையும் வைத்துக்கொண்டு கத்தினாள் ராதா. வாட் எ ஸ்பாட்! இது சரண்யா. உலகத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு சொர்க்கத்துக்கு வந்துட்ட மாதிரி இருக்கு. இவ்வளவு அழகான இடங்களை விட்டுட்டு கான்கிரீட் கட்டிடங்களுக்கு மத்தியில வாழ இந்த மனுஷங்களுக்கு எப்படித்தான் மனசு வருதோ? யாரம்மா அந்த தத்துவவாதி? மோகன் கிண்டல் அடிக்க அருவியின் இறைச்சலையும் மீறியது சிரிப்பு சத்தம். குளிக்கலாமா? தோல்பையின் ஜிப்புகள் விரிக்கப்பட்டு ஸ்விம்மிங் சூட்டுகள் வெளிப்பட்டன. மரங்களின் மறைவுக்கு போய் அதற்குள் நுழைந்தார்கள். ஓடிப்போய் கொட்டுகிற அருவி நீருக்கு தங்களுடைய உடம்புகளை கொடுத்தார்கள். அம்மாடி, ஃப்ரிட்ஜுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கே. இப்ப அப்படித்தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உடம்பு கதகதன்னு ஆயிடும். டி சரண்யா, இங்க தண்ணி ஆழம் ஜாஸ்தி. மேல இருந்து டைவ் அடிக்கலாமா? சோபனா கேட்டாள். வேண்டாண்டி, பயமா இருக்கு. என்னடி பயம்? ஸ்விம்மிங் பூல்ஸ்ல டைவ் அடிக்கல? அது வேற இது வேற கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். வாடி. சரண்யாவை இழுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த பாறையின் விளிம்பிலிருந்து அம்பு மாதிரி நீருக்குள் பாய்ந்தாள். மோகன் மரத்தடியில் சாய்ந்து உட்கார்ந்தபடி வான் செய்தான். சரண்யா, பி கேர்ஃபுல். ஓடை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. சில இடங்கள்ல சுழல் இருக்கும். அங்கே நீந்தி கொண்டிருந்த உற்சாகத்தில் மோகனின் எச்சரிக்கைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. டி, நான் ஒரு மீனை பிடிச்சிட்டேன். அதை அப்படியே வாய்க்குள்ள போட்டு முழுங்கு. இவளே, இந்த ஃபால்ஸுக்கு மங்கி ஃபால்ஸ்னு ஏன் பேர் வச்சாங்க? நம்மள மாதிரி வானரங்கள் அடிக்கடி வந்து குளிக்கிறதுனால தான். டி, சீரியஸாக கேட்குறேன், சொல்லுடி. யாருக்கு தெரியும்? அந்த வாட்டர் பிளான்ட்டை பார்த்தியா? ஆரஞ்சு நிறத்துல இல்லை? இதோ பறிச்சுட்டு வரேன். சோபனா அந்த வாட்டர் பிளான்ட்டை நோக்கி வேக வேகமாய் நீந்தினாள். தண்ணீர் கலைந்ததில் மிதக்கிற தாவரம் கொஞ்சம் தள்ளி இருந்த பாறை இடுக்கில் ஒதுங்க சோபனா தீவிரமாய் நெருங்கி அதை பற்றினாள். அதே வினாடி தண்ணீருக்கடியில் அவளுடைய பாதங்களை யாரோ பற்றுவது போல இருந்தது. திடுக்கிட்டு காலை உதறினாள். முடியவில்லை. கால்களை பற்றி இழுத்த இழுப்பில் முரட்டுத்தனம் இருந்தது. சோபனா கலவரமானாள். யாரது? பயம் விரவிய அவளுடைய குரல் அருவியின் ஓவென்ற இரைச்சலில் மற்றவர்களின் காதுகளுக்கு எட்டாமலே போயிற்று. சக்தியை எல்லாம் திரட்டி பலமாய் குரல் கொடுக்க எத்தனிக்கு முன் வெடுக்கென்று முழு உடம்புமாய் தண்ணீருக்குள் இழுக்கப்பட்டாள் சோபனா. அத்தியாயம் 14. பிரின்சிபாலும் செக்யூரிட்டி ஆபீசர் மேனனும் இறுக்கமான முகங்களோடு சாந்தகுமாரியை பார்த்தார்கள். பிரின்சிபால் எரிச்சலான குரலில் கேட்டார். மிஸ் சாந்தமேரி, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்க?
சாந்தமேரியின் முகம் வியர்வையில் இருந்தது. சார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஆச்சரியமாவும் திகைப்பாவும் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும். இந்த மோசமான புத்தகங்கள் கேசட் எப்படி என் ரூமுக்குள்ள வந்ததுன்னு எனக்கே தெரியல. ரிடிகுலஸ். உங்களுக்கு தெரியாம உங்க அறைக்கு யார் வந்திருக்க முடியும்? சாந்தமேரி ஏதோ பதில் சொல்லும் முன் செக்யூரிட்டி ஆபீசர் மேனன் அவளை கையமர்த்தி விட்டு கேட்டார். உங்க அறை சாவிய வேற யார்கிட்டயாவது கொடுத்து வச்சிருந்தீங்களா? இல்ல. அந்த ரூமை நீங்க மட்டும்தானே யூஸ் பண்றீங்க? ஆமா. காலேஜுக்கு வரும்போது ரூமை லாக் பண்ணிட்டு தானே வரீங்க? ஆமா. இந்த பூட்டோட டூப்ளிகேட் சாவியும் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா. சாந்தமேரியின் குரல் நடுங்கியது. சோ, உங்களுக்கு தெரியாம யாருமே அறைக்குள்ள நுழைஞ்சு இதையெல்லாம் வைக்க வாய்ப்பில்ல தானே? வாய்ப்பில்ல தான். ஆனா மிஸ் சாந்தமேரி, பொய்ய ரொம்ப நேரத்துக்கு உண்மை மாதிரி பேசிட்டு இருக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கு. உங்களுக்கு இப்படி ஒரு வீக்னஸ். சார், பிலீவ் மீ, இந்த விஷயத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு. எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. அந்த ஆபாசமான புத்தகங்களும் கேசட்டும் என்னோட ரூமுக்கு எப்படி வந்ததுன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். ஒரு அழகான கட்டுக்கதையை உருவாக்க 2 நாள் டைம் கேட்குறீங்களா? நோ சார், இது யாரோ பண்ணின சதி. அந்த சதியை வெளிச்சம் போட்டு காட்டத்தான் 2 நாள் அவகாசம் கேட்குறேன். பிரின்சிபால் தான் அணிந்திருந்த மூக்கு கண்ணாடியை கழற்றி கையில் வைத்துக்கொண்டு சாந்தகுமாரியை கூர்மையாக பார்த்தார். 2 நாளைக்குள்ள நீங்க குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணாட்டி நீங்க என் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அத்தியாயம் 15. கூடவே நீந்தி கொண்டிருந்த சோபனா எங்கே போனாள் என்று முதலில் சரண்யாதான் யோசித்தாள். பாறைக்கு அந்த பக்கமா அவன் நீந்தி போன மாதிரி ஞாபகம். ஒருவேளை கரையேறிட்டாளா? சரண்யாவின் பார்வை சுற்றும் முற்றும் அலைந்தது. அர்ச்சனா, ராதா, மோகன் 3 பேர் மட்டுமே பார்வைக்கு சிக்கினார்கள். எங்கே போனா இந்த கடன்காரி? பாறைக்கு அந்த பக்கமாய் நீந்தி சென்று பார்க்கலாமா? மூளையில் யோசனை தோன்றிய வினாடியே தோய்ந்து போயிற்று. சாதாரண சமயமாய் இருந்திருந்தால் சரண்யா யோசிக்காமல் அந்த பாறை பக்கம் நீந்தி சென்று பார்த்திருப்பாள். ஏற்கனவே நடந்த அசம்பாவித சம்பவங்கள் அவள் மனசுக்குள் துண்டு துண்டாய் ஊர்வலம் போகவே பயந்தாள். சரண்யா வேக வேகமாய் ஓடையை விட்டு கரையேறி மரத்தடியில் உட்கார்ந்து சுற்றுப்புறத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மோகனை கூப்பிட்டாள். மோகன், மோகன். என்ன சரண்யா? ஒரு நிமிஷம் இங்கே வாங்களே. குளிக்கவா? நோ நோ, பச்சை தண்ணியில் குளிச்சா உடனே எனக்கு சைனஸ் ட்ரபிள் வந்துடும். அது இல்லை மோகன், நீங்கள் வாங்க சொல்கிறேன். சரண்யாவின் மாறிப்போன முகத்தை கவனித்துவிட்டு அவளை நோக்கி போனான். என்ன சரண்யா, சோபனாவை காணோம். என்ன? என்கிட்ட தான் அரட்டை அடிச்சுக்கிட்டு நீந்திக்கிட்டு இருந்தா. திடீர்னு பார்த்தா அவளை காணோம். விளையாட்டு காட்ட எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கலாம். அந்த பாறைக்கு பின்னாடி பாரு. எல்லோருமாய் போய் பார்த்தார்கள். அந்த இடம் வெறுமையாய் இருந்தது. மோகன் கோபப்பட்டு கத்தினான். ஆழியார் பார்க்கலையே ஸ்ட்ரிக்டா சொன்னேனே, தனியா யாரும் பிரிஞ்சு போக வேணான்னு. சோபனாவுக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம். குரல் கொடுத்து பார்த்தார்கள். சோபனா, சோபனா. அருவி மட்டும் ஓலமிட்டு கொண்டிருந்தது. சோபனா? பதில் இல்லை. சரண்யா, சோபனா அந்த பாறை பக்கம் நீந்தி போனதை நீ பாத்தியா? பார்த்த மாதிரி ஞாபகம். மோகன் பேண்ட் ஷர்ட்டை கலற்றி கரையில் வைத்துவிட்டு ஓடை நீருக்குள் இறங்கினான். பாறை பக்கமாய் நீந்தி போய் தண்ணீருக்குள் மூழ்கி மூழ்கி தேடினான். ஒரு 10 நிமிஷ தேடலுக்கு பின் மோகனின் கைகளுக்கு நார் மாதிரி எதுவோ கிடைக்க அதை தண்ணீர் மட்டத்துக்கு மேலே இழுத்தான். தலைமுடி. நெஞ்சுக்குள் கலவரம் சூழ்ந்து கொள்ள அந்த தலைமுடியை கொத்தாய் பற்றி தூக்கினான். சோபனாவின் தோய்ந்த தலை, கழுத்தில் கோடாய் கீறப்பட்ட இரத்தக்காயம். அத்தியாயம் 16. செக்யூரிட்டி ஆபீசர் மேனன் பிரின்சிபாலின் அறைக்குள் நுழைந்தார். வாங்க மேனன். மேனன் உட்கார்ந்து கொண்டே சொன்னார். சாந்தமேரி கேட்டிருந்த 2 நாள் கெடு 11 மணியோட முடிஞ்சிருச்சு சார். அவங்க கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்ததா? நாட் எட். கூப்பிட்டு கேட்க வேணாமா? பஸ்ஸரை தட்டினார் பிரின்சிபால். வெளியே நின்றிருந்த பியூன் உள்ளே வந்தான். ஆறுமுகம், வார்டன் சாந்தமேரி அவங்க ரூம்ல இருப்பாங்க. நான் கூப்பிட்டதா சொல்லு. ஆறுமுகம் வெளியேறினான். ஹாஸ்டல் வராந்தாவின் நடைபாதையில் நடந்து ஹாஸ்டலின் மையப்பகுதியில் இருந்த சாந்தமேரியின் அறைக்கு முன்பாய் வந்து நின்றான். சாத்தியிருந்த கதவை தட்டினான். அம்மா, அம்மா. உள்ளே இருந்து வரும் பதிலுக்காக மறுபடியும் கதவை தட்டினான். அம்மா. மௌனம். கதவை தாழ்பால் போட்டுக்கிட்டு இந்நேரத்துக்கு என்ன பண்றாங்க? ஆறுமுகம் யோசித்தபடியே அறையின் பக்கவாட்டு ஜன்னலுக்கு போய் அதன் கதவை திறந்து மெல்ல எட்டி பார்த்தான். சாந்தமேரி தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தாள். அத்தியாயம் 17. சோபனாவின் உடல் ஒரு சேலையால் போர்த்தப்பட்டு ஓடைக்கரையிலேயே கிடக்க ஆழியார் அணைக்கட்டு இன்ஸ்பெக்டர் மோகனை விசாரித்து கொண்டிருந்தார். ராதா, அர்ச்சனா, சரண்யா 3 பேரும் அழுது அழுது களைத்து போய் சோபனா உடல் அருகே உட்கார்ந்திருந்தார்கள். அந்த பொண்ணு எந்த காலேஜ்? கோயமுத்தூர் நியூ ஆர்ட்ஸ் காலேஜ். உங்களுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சார், நான் கொங்கு ஆர்ட்ஸ் காலேஜில் எம்ஏ ஸ்டூடெண்ட். அந்த பெண்களில் ஒருத்தியான சரண்யாவை காதலிக்கிறேன். சரண்யா மூலமா அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. 3 பேருமே என்கிட்ட ஜோவியலாக பழகுவாங்க. எங்கேயாவது பிக்னிக் டூர்னு ஜாலியாக கிளம்பும்போது நானும் அவங்க கூட ஜாயின் பண்ணுவேன்.
உங்களுக்கு சொந்த ஊர் எது? கோயம்புத்தூர் தான் சார். என்னோட ஃபாதர் ஒரு மில் ஓனர், பேரு பூபதிராஜன். அந்த மில்லில் நானும் ஒரு பார்ட்னர். நீங்கள் அந்த மங்கி ஃபால்ஸுக்கு வரும்போது வேற யாராவது இருந்தாங்களா? இல்லை சார். நீங்கள் அங்கே வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? கிட்டத்தட்ட 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரமும் யாரும் வரல? இல்லை சார். சப் இன்ஸ்பெக்டர் சோபனாவின் இறந்த உடல் மேல் பார்வையை போட்டுவிட்டு மோகனை ஏறிட்டார். சோபனா கழுத்தில் இருக்கிற இரத்த காயத்தை பார்க்கும்போது அவளை யாரோ தண்ணிக்குள்ளே இழுத்து கத்தி மாதிரியான ஏதோ ஒரு ஆயுதத்தால் கழுத்தை ஆழமாக கீறியிருக்காங்க. காரியத்தை முடிச்சுட்டு தண்ணிக்குள்ளேயே மூச்சை பிடிச்சு நீந்தி பாறைக்கு அந்த பக்கமாக ஏறி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட நினைப்பும் அதுதான் சார். சப் இன்ஸ்பெக்டரோடு வந்திருந்த 2 கான்ஸ்டபிள்கள் பாறைக்கு அந்த பக்கமாய் இருந்த நிலப்பரப்பையும் காட்டு பக்கமாய் பார்த்துவிட்டு தண்ணீரில் நீந்தி கரையேறி வந்தார்கள். எஸ்ஐ கேட்டார், என்ன யாராவது கண்ணுக்கு சிக்கினாங்களா? யாரும் தட்டுப்படலை சார். ஆட்டம் மேய்க்கிற பசங்க தான் கிடச்சாங்க. அவனுங்களை விசாரிக்க வேண்டியது தானே? விசாரித்தோம் சார். என்ன சொன்னாங்க? கடந்த 2 மணி நேரத்தில் யாரையுமே இந்த பக்கம் பார்க்கலையாம். எஸ்ஐ தலையில் இருந்த தொப்பியை கழற்றி கக்கத்தில் வைத்து கொண்டே சொன்னார். அந்த பசங்க பார்வைக்கு தட்டுப்படாம கொலையாளி காட்டு பகுதிக்குள்ளே மறைஞ்சு போயிருக்கலாம். அநேகமாக அந்த ஆள் இந்த ஏரியாவை சேர்ந்தவனாக தான் இருக்கணும். சரண்யா தழுதழுத்த குரலோடு எஸ்ஐயை நெருங்கினாள். சார், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறதுக்கு முந்தியே சில மோசமான சிம்டம்ஸ் எங்கள் பார்வைக்கு பட்டுது. மோசமான சிம்டம்ஸா? ஆமாம் சார். என் வீட்டு மொட்டை மாடியில் காய போட்டிருந்த கர்ச்சீஃபில் இரத்தக்கரை இருந்தது. எஸ்ஐ திடுக்கிட்டார். இரத்தக்கரையா? ஆமாம் சார். எப்படி? அதான் சார் புரியலை. கர்ச்சீஃபில் இரத்தக்கரை எப்படி பட்டிருக்கும்னு யோசித்தோம். கடைசியில் ஏதாவது காக்கா எலியை கொத்திட்டு வந்து கர்ச்சீஃபை காய போட்டிருந்த கொடி மேலே உட்காந்து சாப்பிட்ருக்கோம். அந்த சமயத்தில் ரத்தம் சிதறி பட்டிருக்கும்னு நினச்சி மனசை சமாதானப்படுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆழியார் டேம் பார்க்கில் ஒருத்தன் ராதாவை தாக்க பார்த்தான். பார்க்கை சுற்றி பார்த்துட்டு வேனுக்கு வந்தோம். வேனுக்குள்ள லேடிஸ் அணியிற மூக்கு கண்ணாடி இருந்தது. வேன் டோரை 4 பக்கமும் சாத்தி லாக் பண்ணியிருக்கும்போது அந்த மூக்கு கண்ணாடி எப்படி உள்ளே வந்ததுன்னு ஆச்சரியப்பட்டோம். அப்புறம் அந்த மூக்கு கண்ணாடி யாரோடதுன்னு தெரிஞ்சுதா? தெரியல. ஆனால் மோகன் ஒரு விளக்கத்தை சொன்னதும் நாங்கள் சமாதானமாயிட்டோம். என்ன சொன்னார்? அவரோட பிஸ்னஸ் பார்ட்னரோட மதர் நேற்று இந்த வேனில் ட்ராவல் பண்ணினாங்களாம். அந்த அம்மாவோட மூக்கு கண்ணாடியாக இருக்கலாம்னு மோகன் சொன்னார். அந்த மூக்கு கண்ணாடி இப்போ எங்கே இருக்குது? கார்லேயே தான் இருக்குது. இந்த சம்பவங்களுக்கெல்லாம் யார் காரணமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களால் யாரையுமே கெஸ் பண்ண முடியலை சார். சொன்ன சரண்யா மறுபடியும் குரல் தழுதழுத்து சேலை தலைப்பை வாயில் பொத்திக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். அத்தியாயம் 18. சாந்தமேரியின் மரணம் அன்றைய மாலை தினசரிகளில் இப்படி வெளியாகி நகரை கலக்கியது. தகாத முறையில் நடந்து கொண்ட கல்லூரி பேராசிரியை தற்கொலை. குட்டு வெளிப்பட்டதால் தூக்கில் தொங்கினாள். இது பற்றி கூறப்படுவதாவது: கோவையில் உள்ள பிரபல கல்லூரியில் உயிரியல் பேராசிரியையாக பணிபுரிபவர் சாந்தமேரி. வயது 30. எர்ணாகுளத்தைச் சேர்ந்த சாந்தமேரிக்கு இன்னமும் திருமணமாகவில்லை. உயிரியல் பேராசிரியையாக பணியாற்றிய இவர் பெண்களின் விடுதிக்கு காப்பாளராகவும் இருந்து வந்தார். திருமணமாகாத சாந்தமேரி இரவு நேரங்களில் தன் அறைக்கு மாணவிகளை கூட்டி வந்து அவர்களோடு தகாத உறவு வைத்துக் கொள்வாராம். வாரத்திற்கு ஒரு தடவை நல்ல சினிமா படம் போட்டு காட்டுவதற்காக ஹாஸ்டலில் வைத்திருக்கும் டிவியும் டெக்கும் இவர் பொறுப்பில் இருப்பதால் ராத்திரி நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் ப்ளூ ஃபிலிம்களை போட்டு பார்ப்பதும் உண்டாம். மாணவிகளுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிந்தாலும் வெளியே சொல்ல பயப்பட்டார்கள். ஆனால் துணிச்சலான சில மாணவிகள் கல்லூரி முதல்வருக்கு ஒரு கடிதம் மூலம் இந்த உண்மைகளை தெரிவித்துவிடவே அவர் திடீரென்று சாந்தமேரியின் அறைக்கு சென்று சோதனை நடத்த ஒரு ப்ளூ ஃபிலிம் கேசட்டும் சில ஆபாச புத்தகங்களும் மறைவிடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டன. தன் காம லீலைகளை பற்றிய குட்டு வெளிப்பட்டதால் சாந்தமேரி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவத்தின் காரணமாய் அந்த கல்லூரி விடுதி காலவரையின்றி மூடப்பட்டது. விடுதியில் தங்கியிருந்த பெண்கள் நகரின் பல்வேறு இடங்களில் தங்கி தங்கள் கல்லூரி படிப்பை தொடர்கிறார்கள். கல்லூரி முதல்வர் பேப்பர் நியூஸை படித்துவிட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர் மேனனை ஏறிட்டார். சாந்தமேரியால் காலேஜ் பேரே கெட்டு குட்டி சோறாயிடுச்சு. 2 நாளாக காலை நேரத்தில் வெளியே வாக்கிங் போக முடியலை. தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் கேலியா சிரிக்கிறாங்க. சாந்தமேரியை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருந்தா விஷயம் பேப்பர் வரைக்கும் வந்து சந்தி சிரிச்சிருக்காது சார். நிரபராதின்னு நிரூபிக்க 2 நாள் டைம் கேட்டதும் நாம் அதுக்கு ஒத்துக்கிட்டு தலையாட்டி இருக்கக்கூடாது. 2 நாள் அவளை ஹாஸ்டலில் தங்க விட்டது மிகப்பெரிய தப்பு. மேனன் பொறுமிக் கொண்டிருக்கும் போதே அரைக்கதவு மெல்ல திறக்கப்பட்டு பியூன் எட்டி பார்த்தான். பிரின்சிபால் சிடுசிடுத்தார். என்ன, உங்களை பார்த்து பேசணும்னு சாந்தமேரியோட தம்பி வின்சென்ட் காத்திட்டு சார், வர சொல்லு. பியூனின் தலை மறைந்ததும் அந்த இளைஞன் உள்ளே நுழைந்தான். 25 வயது இருக்கலாம். கலைந்த தலை, சோர்வான கண்கள், தாடையில் முள்முள்ளாய் ரோமம், கையில் ஒரு பழுப்பு நிற கவர். மேனன் சிடுசிடுப்பாய் கேட்டார். என்ன?
சொல்லிட்டு ஊருக்கு போகலாம்னு வந்தேன். நீ என்ன இங்கே விருந்துக்கா வந்த? சொல்லிட்டு போகிறதுக்கு உன் மோசமான அக்காவுக்கு காரியங்களை பண்ணிட்டு போகிறதுக்காக வந்த. பண்ணிட்ட, போக வேண்டியதானே. போகிறதுக்கு முந்தி சொல்லு. காலேஜ் ஆஃபீஸில் இந்த கவரை கொடுத்தாங்க. சொல்லிக்கொண்டே அந்த கவரை நீட்டினான் வின்சென்ட். வாங்கி பார்த்த பிரின்சிபால், இது உங்கள் அக்காவோட சம்பள பாக்கிக்கான செக். உனக்கு சேர வேண்டியது தான், எடுத்துக்கிட்டு போ. இப்போ இந்த செக்கு எனக்கு வேணாம் சார். ஏன்? என்னோட சிஸ்டர் குற்றவாளி இல்லைன்னு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணின பின்னாடி இந்த செக்கை வாங்கிக்கிறேன். மேனன் வெகுண்டார். அப்படின்னா உன்னோட சிஸ்டர் மேலே நாங்கள் அபாண்டமாக பழி சுமத்தி இருக்கோம்னு சொல்கிறியா? உங்களை நான் குற்றம் சொல்லலை சார். பின்ன என்னோட சிஸ்டருக்கு எதிராக திரைமறைவில் ஏதோ நடந்திருக்கு. அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நீங்களும் முடிவெடுத்துட்டீங்க. ஸ்டாப் த நான்சென்ஸ். இந்த காலேஜில் உங்கள் சிஸ்டர் மேலே யாருக்கும் எந்த பகையும் இல்லை. உண்மையாகவே எந்த குற்றமும் செய்யலைன்னா அதை நிரூபிக்க பார்க்கணுமே தவிர தற்கொலை செஞ்சுக்க கூடாது. குற்றம் பண்ணின மனசு குறுகுறுத்ததுனால தான் அவள் தூக்கில் தொங்கிட்டா. தரங்கட்டத்தனமாக நடந்துக்கிட்ட உன்னோட சிஸ்டருக்காக நீ ஒன்றும் வக்காலத்து வாங்கிட்டு வர வேணாம். இந்த செக்கை எடுத்துகிட்டு போ. நோ, இந்த செக்கு உங்ககிட்டயே இருக்கட்டும். எப்பயாவது ஒரு நாளைக்கு உண்மை உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துக்கு தெரியும். அப்போ வந்து வாங்கிக்கிறேன். பிரின்சிபால் நீட்டிய கவரை பொருட்படுத்தாமல் வின்சென்ட் வேக வேகமாய் அறையை விட்டு வெளியேறினான். அத்தியாயம் 19. கல்லூரியில் மதிய உணவுக்கான இடைவேளை. பயாலஜி லேபரேட்டரிக்கு எதிராக இருந்த மரத்தடியில் சரண்யா, ராதா, அர்ச்சனா 3 பேரும் கவலையாய் உட்கார்ந்திருந்தார்கள். கொஞ்சம் தொலைவில் தெரிந்த கல்லூரியின் வராந்தா வளாகத்தில் மாணவியர்களின் நடமாட்டம் சொற்பமாய் தெரிந்தது. ராதா சொன்னாள், நான் ஊருக்கு போகலாம்னு இருக்கேன். என்னடி திடீர்னு? இது அர்ச்சனா. ஒன்றும் சொல்ல தோணலை. சோபனா சேர்த்து இன்னைக்கு 2 வாரமாச்சு. இந்த 2 வாரத்தில் ஒரு நாள் ராத்திரி கூட நான் சரியாக தூங்கலை. சோபனாவை நினைக்கிறப்பெல்லாம் நெஞ்சுக்கூடு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. அதை ஏண்டி நினைக்கிற? மைண்டை டைவர்ட் பண்ணு. முடியலையே. ஊருக்கு போயிட்டா மாத்திரம் மனசு சரியாயிடுமா? ஒரு சேஞ்சு தானே. மோகனும் அதைத்தான் சொன்னார். சரண்யா குறுக்கிட்டு சொன்னாள். ராதா சில வினாடிகள் மௌனித்து விட்டு பின் நிமிர்ந்தாள். சரண்யா, சோபனா இறந்ததை பற்றி நீ என்ன நினைக்கிற? அவளுக்கு வேண்டாதவங்க யாரோ நாம் பிக்னிக் போனப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவளை தீர்த்து கட்டியிருக்காங்க. சோபனாவுக்கு வேண்டாதவங்க நமக்கும் வேண்டாதவங்களா இருந்தா? ஏய், நீ என்னடி சொல்கிற? நம்ம 4 பேருக்கும் வேண்டாத எதிரி ஒருத்தன் முளைச்சிருக்கான். நமக்கு எதிரியா? நாம் யாருக்கு கெடுதல் செஞ்சோம்? நாம் 4 பேரும் 6 மாதத்துக்கு முன்னாடி சாந்தமேரிக்கு பண்ணின கெடுதல் மறந்து போச்சா? சாந்தமேரி மேலே அபாண்டமாக பழி சுமத்தி அவளை தற்கொலை பண்ணிக்க வச்சோமே, மறந்து போச்சா? சரண்யா கேட்டாள். சாந்தமேரியை மாட்ட வைக்கிறதுக்காக நாம் பண்ணின காரியம் யாருக்கு தெரியும்? யாருக்காவது தெரிஞ்சிருந்தா? வீணா குழப்பாத. யாருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. இந்த யூகம் எல்லாம் வேணாம் சரண்யா. நாம் ஆழியார் டேமுக்கு போன போது வேனில் ஒரு மூக்கு கண்ணாடி இருந்ததே, அது மோகனோட பார்ட்னரோட அம்மா போடுறது இல்லைன்னு போன வாரம் தெரிஞ்சதுமே எனக்கு பொறி தட்டிடுச்சு. அப்படின்னா அது யாரோடது? சாந்தமேரியோட மூக்கு கண்ணாடி மாதிரி இல்லை? ஏய், என்னடி இவ என்னென்னமோ சொல்கிறா? என்னென்னமோ சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். அது சாந்தமேரியோட மூக்கு கண்ணாடி தான். சரி, அது அந்த அம்மாவோட கண்ணாடியாகவே இருக்கட்டும். அதை யார் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க? அதை நாம் கண்டுபிடிக்கணும். நாம் விளையாடின விளையாட்டு சாந்தமேரியை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போனது உண்மையா இல்லையா? ஆமாம், அந்த உண்மை யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. அது கோபத்தை கொடுத்துருக்கு. அந்த கோபத்தில் முதல் பலிதான் சோபனா. ஏய், எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு உளராத. சாந்தமேரியோட தற்கொலைக்கு காரணம் நாம் 4 பேருந்தாங்கிற உண்மை நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ராதா சொல்ல மற்ற 2 பேர்களின் முகங்களும் பயத்தில் வெளிரி போயிருந்தன. இப்போ என்னடி பண்ணுறது? நாம் போலீஸுக்கு போக முடியாது. சாந்தமேரியோட தற்கொலைக்கு நாம தான் காரணம்னு தெரிஞ்சா லாக்கப்புக்குள்ளே உட்கார வச்சுடுவாங்க. போலீஸை விட்டால் வேற வழி? சரண்யா குறுக்கிட்டு சொன்னாள். ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன? என்னோட ஆள் மோகன்கிட்ட உண்மையை சொல்லுவோம். அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவார். அவரால் என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? முதல்ல அவர்கிட்ட உண்மையை சொல்லுவோம். அதை கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். மதிய கல்லூரி வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கான பெல் சத்தம் கேட்டதும் 3 பேரும் எழுந்து வகுப்புகளை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 20. இரவு 8 மணி. காலிங் பெல் அலறும் சத்தம் கேட்டு சமையலறையில் உட்கார்ந்து ராத்திரி டிஃபனை சாப்பிட்டு கொண்டிருந்த சரண்யா, அர்ச்சனா, ராதா 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். மோகன் தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்நேரத்துக்கு அவர் வரமாட்டாரே. ஏய் ராதா, நீ போய் பாரேண்டி. பக்கவாட்டு ஜன்னலை திறந்து வாசல்ல யார் நிற்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா கதவை தர. நீ பாட்டுக்கு அவசர குடுக்கையாட்டம் போய் திறந்துடாத. ராதா எழுந்து போய் முன்பக்க அறைக்குள் நுழைந்து பக்கவாட்டு ஜன்னலை கொஞ்சமாய் திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். ஆழியார் டேம் சப் இன்ஸ்பெக்டர் நின்றிருந்தார். கதவின் தாழ்பாலை விளக்கினாள் ராதா. வாங்க சார். எஸ்ஐ உள்ளே நுழைந்தார். என்ன 3 பேரும் ஒரே வீட்டுக்கு வந்துட்டீங்க போலிருக்கே? ஆமாம் சார், சோபனாவுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கப்புறம் தனியாக இருக்கவே பயமாக இருக்கு.
கையை கழுவிக்கொண்டு சமையலறையிலிருந்து அர்ச்சனாவும் சரண்யாவும் வெளிப்பட்டார்கள். சோபனா கொலை விஷயமா யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா சார்? சாயந்தரம் ஒருத்தன் மாட்டினான். ஆனால் எந்த அடிக்கும் அவன் பதில் பேசலை. கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்து லாக்கப்பில் வச்சுருக்கோம். அவனை ஒருவேளை உங்கள் 3 பேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம்ங்கிறது என்னோட எண்ணம். நாங்கள் இப்போ ஸ்டேஷனுக்கு வரணுமா சார்? ஆமாம், ஆள் யாருன்னு தெரிஞ்சாதான் மேற்கொண்டு விசாரணையை ஆரம்பிக்க முடியும். அந்த ஆள் தன்னோட பேரை என்னன்னு சொன்னான் சார். எவ்வளவு அடிச்சும் அந்த கல்லூலி மங்கன் வாயையே திறக்கல. 4-5 தடவை மயக்கம் வேற போட்டுட்டான். நாங்கள் ரெடி சார். வீட்டை பூட்டிக் கொண்டு 3 பேரும் சப் இன்ஸ்பெக்டரோடு புறப்பட்டார்கள். வாசலில் ஜீப் காத்திருந்தது. ஏறிக்கொண்டார்கள். 3 பேரும் ஜீப்பின் பின்புற நீளமான சீட்டில் உட்கார்ந்து கொள்ள எஸ்ஐ ஜீப்பை ஓட்டினார். அது ரோட்டின் வளைவை திரும்பியதும் கேட்டார், மோகன் இப்போ வீட்டில் இருப்பாரா? இருப்பார் சார். அவரையும் கூட்டிகிட்டு போயிடலாமா? அவரும் ஸ்டேஷனுக்கு வரணும்னு நினச்சா கூட்டிகிட்டு போகலாம் சார். அவர் அட்ரஸ் என்ன? கோகலை வீதியில் ஹவுஸ் நம்பர் 14 சார். ஜீப் வேகம் பிடித்து சுபாஷ் நகரில் இருந்த கோகலே வீதியை நோக்கி போயிற்று. சரண்யா கேட்டாள், பிடிபட்ட ஆள் எப்படி இருக்கான் சார்? பார்க்கறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான். ஒல்லியான உடம்புவாகு. என்ன அடி அடித்தாலும் வாயை திறந்து கத்தணுமே. எப்படி சார் அவனை பிடிச்சிங்க? பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து தூங்கிட்டு இருந்தவனை ரயில்வே போலீஸ் சந்தேகப்பட்டு எழுப்பி விசாரிச்சிருக்காங்க. பாக்கெட்டில் கத்தி இருந்திருக்கு. போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தப்பிச்சு ஓட பார்த்தானா. போலீஸ் மடக்கி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சோபனா கொலை செய்யப்பட்டதுக்கு அவன்தான் காரணமாக இருக்கணும்னு நினச்சி விசாரித்தோம். ஆனால் அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கூட வரவழைக்க முடியல. பேசிக்கொண்டே ஜீப்பை விரட்டி கொண்டிருந்த சப் இன்ஸ்பெக்டர் சட்டென்று வண்டியின் வேகத்தை குறைத்தார். இருட்டான அந்த ரோட்டின் குறுக்கே யாரோ நின்றிருந்தார்கள். பிரேக்கை அழுத்தி ஜீப் டயர்களை அரைத்து கொண்டு ரோட்டில் ஓரமாய் கிரீச்சிட்டு நின்றது. ரோட்டின் குறுக்கே நின்றிருந்த ஆள் பாய்ந்து வந்து டிரைவிங் சீட்டுக்கு பக்கத்தில் இருந்த சீட்டுக்கு தாவினான். முகத்துக்கு கருப்பு துணி. சப் இன்ஸ்பெக்டர் சுதாரிப்பதற்குள் அவருடைய கழுத்தில் உருவத்தின் கையில் இருந்த துப்பாக்கி பதிந்தது. சரண்யா, அர்ச்சனா, ராதா 3 பேரும் பயத்தில் அலற முற்பட ஷூ என்றான் அவன். யாராவது கத்தினா இந்த ஜீப்லேயே ரத்தம் சிந்தி பிணமாக வேண்டியதுதான். கப்பென்று வாயை மூடிக்கொண்டார்கள். அவன் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து உருமினான், ஜீப்பை ரிவர்ஸ் எடுங்க எஸ்ஐ சார். அவர் மௌனம் சாதிக்க துப்பாக்கியின் எஃகு முனையை அவருடைய தொண்டைக்குழியில் வைத்து அழுத்தினான். ரிவர்ஸில் எடுங்க. ஜீப் ரிவர்ஸ் எடுத்தது. லெஃப்டில் ஒடிங்க. ஒடிக்கப்பட்டது. எதிர தெரியுதே சால்டன் ரோடு. அதில் ஜீப்பை விரட்டுங்க. அதிக வேகம் வேண்டாம், மிதமான வேகம் போதும். ஜீப் சால்டன் ரோட்டை நோக்கி திரும்பியது. அத்தியாயம் 21. மின்சார விளக்குகள் அதிகமில்லாத சால்டன் ரோட்டில் ஒரு 5 நிமிஷ நேரம் பயணம் செய்த ஜீப் மரங்கள் அடர்ந்த கிளை ரோட்டில் திரும்பி ஒரு வீட்டுக்கு முன்பாய் போய் நின்றது. பிஸ்டல் பேர் வழி தன் கையில் வைத்திருந்த ரிவால்வரால் சப் இன்ஸ்பெக்டரின் விழாவில் மெல்ல குத்தினான். இறங்குங்க எஸ்ஐ சார். சப் இன்ஸ்பெக்டர் இறங்கினார். அவரை தொடர்ந்து சரண்யா, அர்ச்சனா, ராதா வெளிரிய முகங்களோடு இறங்கினார்கள். காம்பவுண்ட் கேட் இருளில் திறந்திருந்தது. உள்ள நடங்க. 4 பேரும் நடைகளை பெயர்த்தார்கள். வீடு சற்று பங்களாத்தனமாய் போர்டிகோவோடு வந்தது. 0 வாட்ஸ் விளக்கு வெளிச்சத்தில் தொட்டிகளில் வளர்க்கப்பட்டிருந்த தாவரங்கள் அழுக்கு பச்சையில் தெரிந்தன. போர்டிகோ படிகளில் ஏறினார்கள். வெறுமனே சாத்தப்பட்டிருந்த கதவு காற்றில் மெல்ல அசைய பிஸ்டல் ஆசாமி குரல் கொடுத்தான், கதவை தள்ளிட்டு உள்ள போங்க. போனார்கள். கதவு உடனே சாத்தப்பட்டது. ஹால் பெரியதாய் அரை இருட்டோடு வந்தது. ஹாலின் ஓரத்தில் ஒரு நாற்காலி போடப்பட்டிருக்க அதில் உட்கார்ந்திருந்த மனிதரை பார்த்ததும் அர்ச்சனா, சரண்யா, ராதா 3 பேர்களின் நெற்றிகளும் வியப்பில் மேலேறின. கல்லூரியின் செக்யூரிட்டி ஆபீசர் மேனன் சிரித்தார் கபடமாய். வாங்க. நாற்காலியை விட்டு எழுந்தவர் சப் இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்தில் வந்து நின்றார். எஸ்ஐ உருமினார். யார் நீ? எதுக்காக எங்களை இப்படி? மேனன் கையமர்த்தினார். எஸ்ஐ சார், இது என்னோட இடம். உங்க போலீஸ் தோரணையெல்லாம் அப்படி ஓரமாக மூட்டை கட்டி வச்சிடுங்க. இல்லைன்னா துப்பாக்கியோட முதல் தோட்டாவை நீங்க தான் வாங்கிக்க வேண்டியிருக்கும். பிஸ்டல் பேர்வழியிடம் இருந்து ரிவால்வரை வாங்கி கொண்டார் மேனன். எஸ்ஐயின் முதுகில் ரிவால்வரின் முனையை வைத்து தள்ளினார். அந்த சுவரோரமாக ஒரு நாற்காலி போட்டிருக்கே, அதில் போய் உட்காருங்க சப் இன்ஸ்பெக்டர் சார். அவர் தயக்கமாய் நடந்து போய் உட்கார்ந்தார். மேனன் குரல் கொடுத்தார். டே ரத்தினம் சார், வெளி காம்பவுண்ட் கேட்டை சாத்திட்டியா? சாத்திட்டேன் சார். போலீஸ் ஜீப்பை என்ன பண்ணின? பங்களாவுக்கு பின்பக்கமாக கொண்டு போயாச்சு. ஜீப்பை ரோட்டில் யாரும் பார்க்கலையே. இந்த ஏரியா பகல்லையே பாலைவனம். ராத்திரியில் யார் சார் இருப்பா? சரி, டியூப்லைட் ஸ்விட்சை போடு. அவன் இடது பக்க சுவருக்கு போய் ஒரு ஸ்விட்சை தேய்க்க ஹாலின் மையத்தில் இருந்த டியூப்லைட் ஒன்று உயிர் பிடித்து கொண்டு வெளிச்சத்தை பரப்பியது. மேனன் கையில் இருந்த ரிவால்வரால் தன் கன்னத்தை தேய்த்தபடி சரண்யா, அர்ச்சனா, ராதாவை நெருங்கினார். என்ன அப்படி பார்க்குறீங்க 3 பேரும்? நான் உங்கள் காலேஜில் தான் செக்யூரிட்டி ஆஃபீஸர். இங்கே ஒரு வித்தியாசமான ஆசாமி. சரண்யா எச்சிலை விழுங்கி கொண்டு
வியர்த்த முகமாய் கேட்டாள். சார், எதுக்காக எங்களை இங்க கொண்டு வந்திருக்கேன்னு கேட்குறியா? 3 பேரும் கொஞ்சம் தலைகளை உயர்த்தி அண்ணாந்து பாருங்க. தலைகளை உயர்த்தினார்கள். ஹாலின் குறுக்கே ஓடிய இரும்பு கர்டரில் 3 தூக்கு கயிறுகள் சுருக்கிட்டு காற்றில் ஆடி அசைந்தபடி ஒன்றை ஒன்று பார்த்தபடி தொங்கிக் கொண்டிருந்தன. அத்தியாயம் 22. முகங்களில் இருந்த கொஞ்ச நஞ்ச இரத்தத்தையும் 3 பேரும் தொலைத்துவிட சுவரோர நாற்காலியில் உட்கார்ந்திருந்த சப் இன்ஸ்பெக்டர் பதட்டமாய் எழுந்தார். என்னது இது? மேனன் ரிவால்வரை திருப்பினார். எஸ்ஐ சார், உட்கார்ந்திருந்த நாற்காலியை விட்டு ஒரு அடி நீங்க அசைஞ்சாலும் சரி, உங்க மேல தோட்டா பாஞ்சிடும். எப்படி வசதி? சாகறீங்களா இல்ல நாற்காலியில் உட்கார்ந்துருக்கீங்களா? எஸ்ஐ தளர்ந்து போய் உட்கார்ந்தார். மேனன் அந்த தூக்கு கயிறுகளை காட்டியபடியே சரண்யா, அர்ச்சனா, ராதா 3 பேரையும் பார்த்தார். அது உங்களுக்காகத்தான். உங்க 3 பேருக்கும் இன்னைக்கு தூக்கு தண்டனை. இந்த தண்டனையை சப் இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி நிறைவேற்றி வைக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். எஸ்ஐ உட்கார்ந்த நிலையிலேயே கத்தினார். அவங்களுக்கு எதுக்காக இந்த தண்டனை? மேனன் எஸ்ஐயை பார்த்து புன்னகைத்தார். நியாயமான கேள்வியை தான் கேட்டிருக்கீங்க. உங்க போலீஸும் கோர்ட்டும் நிரபராதிகளை எப்படி தண்டிக்காதோ அதே மாதிரி தான் நானும். இந்த 3 பேரும் ஒரு கொலை குற்றத்தை பண்ணியிருக்காங்க. அதுக்கான தண்டனை தான் இது. என்னது, கொலை குற்றம் பண்ணியிருக்காங்களா? எஸ், இந்த 3 பேரும் மட்டும் இல்லை. 15 நாளைக்கு முன்னாடி மங்கி ஃபால்ஸில் செத்து போனாலே அந்த சோபனாவும் ஒரு கொலைகாரி தான். அவளுக்கு தண்டனையை அப்போ மங்கி ஃபால்ஸில் கொடுத்தேன். இந்த 3 பேருக்கும் இங்கே தரப்போகிறேன். எஸ்ஐ அதிர்ந்தார். சோபனாவை கொன்னது நான் அனுப்பி வச்ச ஆள் தான். 4 பேரும் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணினதா சொன்னீங்களே, அப்படி யாரை கொலை பண்ணாங்க? என்கிட்ட கேட்ட இதே கேள்வியை அவங்ககிட்டே கேளுங்க எஸ்ஐ சார். இல்லை சார், நாங்கள் யாரையும் கொலை பண்ணல, இவர் பொய் சொல்கிறாரு. மேனன் சிரித்தார். ஒரு ஆயுதத்தால குத்தியோ துப்பாக்கியால சுட்டோ ஒருத்தரை சாகடிச்சாதான் கொலைங்கிறது இல்லை. ஒருத்தரை தற்கொலை பண்ணிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தை போட்டா கூட அது கொலைதான். சரண்யா, ராதா, அர்ச்சனா 3 பேர்களின் முகங்களும் வெளிரி போக மேனன் தொடர்ந்தார். காலேஜ் ப்ரொஃபஸராகவும் ஹாஸ்டல்ல வார்டனாகவும் இருந்த சாந்தமேரி தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் இந்த 3 பேரும் 15 நாளைக்கு முன்னாடி செத்துப்போன சோபனாவும் தான் காரணம். சாந்தமேரி இந்த 4 பேர்கிட்டையும் கண்டிப்பா நடந்துகிட்டதால இவங்களுக்கு ஆத்திரம் வந்தது. அதனோட விளைவு சாந்தமேரி ரூம்ல ஆபாச புத்தகங்களையும் கேசட்டையும் வச்சு அந்த அம்மாவை மோசமான நடத்தையுள்ளவளா இவங்க சித்தரிச்சு காட்டினாங்க. அவமானத்தை தாங்கிக்க முடியாம சாந்தமேரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நானும் கூட ஆரம்பத்துல சாந்தமேரியை பத்தி மோசமா தான் நினைச்சேன். ஆனா சாந்தமேரியோட தம்பி என்னோட அக்கா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க நிரபராதின்னு நிரூபிக்கப்படுற வரைக்கும் இந்த செக்கை நான் தொடமாட்டேன்னு சாந்தமேரியோட சம்பள பாக்கி பணத்தை வேணான்னு சொல்லிட்டு போன நாள்ல இருந்து நான் இந்த விவகாரத்தை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சேன். சாந்தமேரிக்கு வேண்டாதவங்க யாரு, அவளால பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தேன். அந்த லிஸ்ட்ல சரண்யா, ராதா, அர்ச்சனா, சோபனா இருந்தாங்க. இந்த 4 பேரையும் கண்காணிச்சேன். இவங்களுக்கு தெரியாதபடி பேச்சை ஓவர் ஹியர் பண்ணினேன். சாந்தமேரியோட தற்கொலைக்கு இவங்க 4 பேரும் தான் முழு காரணம்ங்கிற முடிவுக்கு வந்தேன். தண்டிக்க நினைச்சேன். ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி மங்கி ஃபால்ஸ்ல சோபனாவோட கதையை முடிச்சேன். இப்போ இந்த 3 பேரையும் ஒரே நேரத்தில் தூக்கில் தொங்க விட்டு அவங்க உடம்பு உயிரில்லாம ஊஞ்சல் ஆடுறத பார்க்க விரும்புகிறேன். எஸ்ஐ 3 பேரையும் ஏறிட்டார். இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த சாந்தமேரியோட தற்கொலைக்கு நீங்க தான் காரணமா? சரண்யா திக்கி திணறி சொன்னாள். நாங்க ஏதோ விளையாட்டுக்கு பண்ண போய் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு சார். மேனன் கர்ஜித்தார். என்னது, விளையாடுனீங்களா? உங்க விளையாட்டு ஒரு உயிரையே பறிச்சிடுச்சே, இதுக்கு என்ன சொல்றீங்க? 3 பேரும் மௌனித்தார்கள். மேனன் தொடர்ந்தார். உங்களால பதில் சொல்ல முடியாது. முள்ளால தான் எடுக்கணும். சாந்தமேரி சிந்தின ரத்தத்துக்கு நீங்களும் பதில் ரத்தம் சிந்தித்தான் ஆகணும். சாந்தமேரியோட மரணத்துக்கு நீங்க 4 பேரும் பதில் சொல்லி ஆகணும்னு சூசகமா உணர்த்தத்தான் மொட்டை மாடியில காய போட்டிருந்த கர்ச்சீஃப்ல ரத்தத்தை தடவ சொன்னேன். மோகனோட மாருதி ஆம்னி வேனுக்குள்ள சாந்தமேரி அணியிற மாதிரியே மூக்கு கண்ணாடி ஒன்றை வாங்கி வச்சேன். அந்த முன்னெச்சரிக்கையெல்லாம் அலட்சியப்படுத்தினீங்க. இப்போ பதில் சொல்ல போறீங்க. 3 பேரும் ஒரே நேரத்தில் சாந்தமேரி மாதிரியே தூக்கில் தொங்கி உயிரை விட போறீங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க போறேன். எஸ்ஐ மேனனை ஏறிட்டார். இவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க. குற்றம் பண்ணினவங்கள தண்டிக்க கோர்ட் இருக்கு. அந்த கோர்ட்டை நான் நம்புறதில்ல. இந்த 3 பேருக்கும் நான் தண்டனை விதிச்சிட்டேன். உங்க முன்னிலையில இந்த தூக்கு தண்டனைகள் நிறைவேற போகுது. ரத்தினம் சார், 3 ஸ்டூல்களை கொண்டாந்து போடு. எஸ்ஐ சார், நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்த விட்டு அசையக்கூடாது. இந்த 3 பேரையும் காப்பாற்ற நினைச்சு ஏதாவது அதிக பிரசங்கித்தனமா செயல்பட்டா தோட்டா உங்க மேல பாய போறத யாராலையும் தடுக்க முடியாது. எஸ்ஐ அசையாமல் உட்கார்ந்திருக்க ரத்தினம் 3 உயரமான ஸ்டூல்களை கொண்டு வந்து தூக்கு கயிற்று சுருக்குகளுக்கு கீழே போட்டான். ராதா, சரண்யா, அர்ச்சனா 3 பேரும் வியர்த்து வழிய உடம்புகள் தன்னிச்சையாய் நடுங்கின. மேனன் உருமினார்.
மரணம்ங்கிறது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? சுருக்கு கயித்துல கழுத்து மாட்டிக்கிட்டு உடம்போட மொத்த எடைய தாங்கிக்க முடியாம அது படுற அவஸ்தைய நீங்க அனுபவிக்க வேணாமா? அர்ச்சனா கும்பிட்டாள். கண்களில் வருகிற நீரோடு குரல் தழுதழுத்தது. சார், எங்களை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அவங்க தர்ற தண்டனையை நாங்கள் வாங்கிக்கிறோம். நத்திங் டூயிங். நம்ம நாட்டு போலீஸ் பற்றியும் சட்டத்தை பற்றியும் எனக்கு தெரியும். நீங்கள் பண்ணின தப்புக்கு நான் கொடுக்கறது தான் தண்டனை. 3 பேரும் போய் ஸ்டூலில் ஏறுங்க. ரத்தினம் சார், இந்த 3 பேரோட கைகளையும் பின்னுக்கு கட்டு. கயிறுகளோடு காத்திருந்த அவன் வேக வேகமாய் ஒவ்வொருத்தியின் கைகளையும் பின்னுக்கு மடக்கி கட்டினான். ஸ்டூல்களுக்கு தள்ளிக்கிட்டு போய் ஏத்து. முதலில் அர்ச்சனாவை ஸ்டூலின் மேல் ஏற்றி கயிற்று சுருக்கை அவள் கழுத்தில் மாட்டிவிட்டான். பிறகு சரண்யா, அதற்கு பிறகு ராதா. எஸ்ஐ உட்கார்ந்த நிலையிலேயே வீறிட்டார். மேனன், அந்த பொண்ணுங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அவங்க பண்ணின தப்புக்கு கோர்ட்டு மூலமா நான் தண்டனையை வாங்கித்தரேன். சாரி எஸ்ஐ சார். சாந்தமேரி தூக்கு கயித்துல துடிச்சு துடிச்சு செத்த மாதிரி இவங்களும் சாகணும். அதை நான் கண்குளிர பார்க்கணும். இவங்க 3 பேரும் செத்ததுக்கு பின்னாடி என்ன நீங்க கைது பண்ணலாம். ரத்தினம் சார், ஒவ்வொரு ஸ்டூலா தள்ளிவிடு. ரத்தினம் அர்ச்சனாவின் ஸ்டூலை நெருங்கினான். அத்தியாயம் 23. நோ! கிரீச்சிட்டு கத்திய அர்ச்சனாவின் உடம்பு மரண பயத்தில் நடுங்கியது. மேனன் பக்கத்தில் வந்து புன்னகைத்தார். ஏம்மா, சாகிறதுக்கு பயமா இருக்கா? எஸ்ஐ சிரித்தபடியே நாற்காலி நின்றும் எழுந்து வந்தார். மேனன், இவங்க 3 பேருக்கும் நீங்க கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் பயமுறுத்தினா அந்த பயத்திலேயே உயிரை விட்டாலும் விட்டுடுவாங்க. ஒவ்வொருத்தரோட மூஞ்சியையும் பாருங்க, என்ன ஜோரா மரணக்கலை. மேனனும் சிரித்தார். ரத்தினம், இவங்க கயித்து கட்டையெல்லாம் அவுத்து விடு. அவன் அவிழ்த்து விட அர்ச்சனா, சரண்யா, ராதா 3 பேரும் ஆச்சரியம் உறைந்து போன முகங்களோடு மேனனையும் எஸ்ஐயையும் மாறி மாறி பார்த்தார்கள். சார், இதெல்லாம்... எஸ்ஐ உதட்டில் இன்னமும் சிரிப்பு இருக்க அவர் தொடர்ந்தார். சோபனா கொலை விஷயமா ஒரு விசாரணையை நடத்துறதுக்காக உங்க காலேஜுக்கு வந்து மிஸ்டர் மேனனை மீட் பண்ண போது அவர் சாந்தமேரியின் தற்கொலை பத்தியும் அந்த தற்கொலைக்கு காரணமானவங்க நீங்க 4 பேரும் தான்னு சொன்னாரு. நீங்க விளையாட்டா பண்ணின காரியம் எவ்வளோ பெரிய விபத்துல போய் முடிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு உணர்த்த வேண்டாமா? சாந்தமேரிய மரணத்துக்கு தள்ளின நீங்க அந்த மரணம் உங்களுக்கு வரும்போது எப்படி இருக்கும்னு உணர்த்த வேண்டாமா? அதுக்காகத்தான் மிஸ்டர் மேனனும் நானும் சேர்ந்து இந்த அதிர்ச்சி வைத்திய திட்டம் போட்டோம். 3 பேர்களின் முகங்களிலும் லேசாய் சிரிப்பு வந்தது. சார், அப்படின்னா சோபனா கொலை செய்யப்பட்டது? இன்னைக்கு காலையிலேயே ஆழம் அடக்கிட்டோம். சோபனாவுக்கு ஒரு காதல் விவகாரம் இருந்திருக்கு. ஆரம்பத்துல ஒருத்தனை காதலிச்சுட்டு பணக்காரனா இன்னொருத்தன் கிடைச்சதும் பழைய காதலை மறந்துட்டு புதுசா காதலிக்க ஆரம்பிச்சிருக்கா. பழைய காதலனுக்கு ஆத்திரம். நீங்க ஆழியார் டேம் புறப்பட்ட போது பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். ஆழியார் டேம் பார்க்கல ராதாவை சோபனான்னு நினைச்சு தவறுதலா புதற்கு இழுத்து கொல்ல பார்த்துருக்கான். அது ராதான்னு தெரிஞ்சதும் ஓடிட்டான். அதுக்கப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணி மங்கி ஃபால்ஸில் குளிக்கும்போது தண்ணீருக்கு அடியில் தம் பிடிச்சு காத்திருந்து சோபனாவை முடிச்சிட்டான். அவன் பேரு கிருஷ்ணா, மியூசிக் காலேஜில் ஸ்டூடெண்ட். அர்ச்சனா, சரண்யா, ராதா 3 பேரும் தங்கள் கைகளை நீட்டினார்கள். சாந்தமேரியோட தற்கொலைக்கு காரணமான எங்களை கைது பண்ணுங்க சார். சட்டப்படி நீங்க வாங்கித்தர தண்டனையை நாங்க ஏத்துக்கிறோம். எஸ்ஐ தலையாட்டினார். உங்களை கைது செய்யறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. மேனன் உங்களை பத்தி சொன்ன அன்னிக்கே உங்க 3 பேரையும் கைது பண்ணியிருக்க என்னால முடியும். ஆனா உங்க பேரண்ட்ஸை நாங்க நினைச்சு பார்த்தோம். படிப்பை முடிச்சதுமே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்ப்போங்கிற சந்தோஷத்துல இருக்கிற அவங்கள உங்களை கைது பண்றது மூலமா காயப்படுத்த விரும்பல. இந்த சின்ன வயசுலேயே நீங்களும் போலீஸ், கோர்ட்டு, ஜெயில்னு போக வேண்டாமேன்னு நினைச்சோம். உங்க தப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு மரண வலியோட உணரணும். சாந்தமேரியோட மரணத்துக்காக வருந்தணும்னு நினைச்சுதான் இந்த அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்தோம். இனிமே இந்த விவகாரத்தை மறந்துட்டு ஒழுங்கா படிங்க, பாஸ் பண்ணுங்க. அப்பா அம்மா சொல்றபடி நடந்து கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. சார், கண்களில் நிறைந்து விட்ட நீரோடு 3 பேரும் எஸ்ஐயையும் மேனனையும் பார்த்து நெகிழ்ச்சியோடு கைகளை குவித்தார்கள். முற்றும்.